ஃபர்ஸ்ட் ரீப்ரொடக்ஷன் எதுக்கு ஒரு நியூ ஆஃப்ஸ்பிரிங் ஒரு நியூ இண்டிவிஜுவல் வந்துட்டு கிரியேட் பண்றதுக்கு இல்ல உருவாக்குறதுக்கு ஓகேவா. ஸோ லிவிங் ஆர்கனிசம் ப்ரொடியூஸ் நியூ இண்டிவிஜுவல். நான் பென் எடுத்துக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா ரோகிணி? ஓகே சரி. பார்க்கல நினைக்கிறேன். சரி எஸ் சார் சூப்பர். ஸோ லிவிங் ஆர்கனிசம்ஸ் ப்ரொடியூஸ் நியூ இண்டிவிஜுவல் ஒரு நியூ இண்டிவிஜுவல் ஃபார் தேர் ஓன் கைண்ட் ஆஃப் டு மெயின்டைன் தேர் எக்ஸிஸ்டன்ஸ் ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஃபேமிலியில நீங்க தான் ஜென்ரேஷன் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அந்த மாதிரி பாஸ் பண்றதுக்கு இந்த வந்துட்டு ஓன் கைண்டுக்கு இந்த நியூ இண்டிவிஜுவல்ஸ் தேவை, நியூ ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் தேவை ஓகேவா. ஸோ திஸ் ப்ராசஸ் கால் ரீப்ரொடக்ஷன் ஓகேவா. இது எதனால ரீப்ரொடக்ஷன் எதனால கண்டினியூஷன் லைஃப் ஆன் அர்த் இந்த மாதிரி ஹியூமன்ஸ் நெக்ஸ்ட் லைஃப் உங்களோட நெக்ஸ்ட் யாரு அப்படின்னு இருக்கும்ல. ஸோ உங்க கண்டினியூஷன் லைஃப் ஆன் எர்த் அப்புறம் மெயின்டைன் சைஸ் ஆஃப் த பாப்புலேஷன். நீ உங்க பாப்புலேஷன் நாங்க தான் வந்துட்டு நாங்க இப்போ எது வந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு இந்த பாப்புலேஷன் இருக்காங்களா அதே மாதிரி டு மெயின்டைன் த சைஸ் ஆஃப் பாப்புலேஷன் அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் வேரியேஷன் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு அனதர். வேரியேஷன்ஸ்னா ஒரு ஜென்ரேஷன்ல இருந்து வேரியேஷன்ஸ் இருக்கும், அந்த இன்னர் வேரியேஷன்ஸ் எல்லாமே பேசிக்கா பார்ப்போம். ஸோ பேசிக் ஸ்டெப்ஸ் ரீப்ரொடக்ஷன் என்னன்னா டிஎன்ஏ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஓகேவா. டிஎன்ஏ இந்த செல் நியூக்ளியஸ் இஸ் டேக்கிங் இன்ஃபர்மேஷன். என்னது இன்ஃபர்மேஷன்? நீங்க இப்படி இருப்பீங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்க பேரண்ட்ஸை ரிசம்பிள் பண்ணி நீங்க இருப்பீங்கல்ல ஃபாதர் அண்ட் மதர், அந்த ரிசம்பிள்ஸ்லாம் இந்த பேசிஸ்ல ஓகேவா. மேக்கிங் ப்ரோட்டீன் இன் தேர் ஸ்டெப்ஸ் ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ. அதே மாதிரி சேம் ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ பை செல் டிவிஷன். வேரியேஷன்ஸ் ஹேப்பன் டியூரிங் காப்பிங் ஆஃப் டிஎன்ஏ. உங்க டிஎன்ஏ வந்துட்டு காப்பி பண்ணிட்டு அதே வேரியேஷன்ஸ். ஏன் இங்க வேரியேஷன் நடக்குதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்க மேல் அப்பா ஃபாதர்ஸ் அப்படி வச்சுக்கலாம். உங்க ஃபாதரோட மேல் ஃபீமேல் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்கு ஆஃப் ஸ்பிரிங்ஸ் தராங்களே. இவங்க அப்பா கிட்ட இருந்து எக்ஸ் ஒய், உங்க அம்மா கிட்ட இருந்து எக்ஸ் எக்ஸ் ஓகேவா. இங்க இருந்து நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ ஃபீமேல்னா எக்ஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். உங்க அப்பா கிட்ட இருந்து எக்ஸ் எக்ஸ் இந்த எக்ஸ் இங்க இருக்கிற எக்ஸ் வந்துருச்சு ஓகேவா. இப்போ மேட்டர் என்னன்னா உங்க அப்பால இருந்து ஹாஃப் வேரியேஷன்ஸ், உங்க அம்மா கிட்ட இருந்து ஹாஃப் வேரியேஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ இங்க 50% ஆஃப் இவங்க 50% ஆஃப் மேல். ஸோ உங்களுக்கு வந்து இதனால ஒரு வேரியேஷன் சேம் இவருக்கு அப்படியே நீங்க டிட்டோவா இருக்கீங்களா உங்க அப்பா மாதிரி உங்க அம்மா மாதிரி இல்ல கொஞ்சம் மைன்யூட் வேரியேஷன்ஸ். அதனால எதுனா இந்த சைட்ல உங்க அப்பா சைட்ல இருந்து உங்க அம்மா சைட்ல இருந்து வேரியேஷன் வந்துச்சு ஓகேவா. இது இந்த வேரியேஷன்ஸ் கம்ப்ளீட்டா நம்ம டீடைலா பார்ப்போம் ஓகேவா. இந்த வேரியேஷன்ஸ் ஆர் த பேசிஸ் ஆஃப் எவல்யூஷன்ஸ். இது இல்லாம வேரியேஷன் ஜென்ரலா வேற எங்க எவல்யூஷன் வேரியேஷன்னா ஒரு சேஞ்சஸ் ஓகேவா. உங்க பேரண்ட்ஸ் இருக்கிற ஜென்ரேஷன்ல ஐக்யூ ஐ மீன் அப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ஸ் வேற, இப்போ எல்லாமே கொஞ்சம் மேரேஜ்ல அதுக்கேற்ற மாதிரி வேரியேஷன்ஸ். நீங்க உங்களோட நெக்ஸ்ட் உங்களோட ஜென்ரேஷன்ஸ் வந்து வேரியேஷன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருப்பாங்களே, அந்த மாதிரி வேரியேஷன்ஸ் வந்துட்டு சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்குமா பேஸ்ட் வந்து இப்போ இருக்கிற என்விரான்மெண்ட் சிச்சுவேஷனுக்கு அதுக்கேற்ற மாதிரி வேரியேஷன்ஸ் மாறிட்டே இருக்கும் ஓகேவா. ஸோ வேரியேஷன்ஸ் ஆர் யூஸ்ஃபுல். எதுக்கு அனிமல்ஸ்க்கு எதுக்கு வேரியேஷன் யூஸ்ஃபுல்னா நான் இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பேசிக்லி உங்களோட ஓகே காக்கா இருக்குல்ல க்ரோ இருக்குல்ல, க்ரோ வந்துட்டு ஒரு பர்டிகுலர்ல வந்துட்டு இங்க எங்கேயாவது ஒரு ப்ராப்ளமேட்டிக் இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் ஏரியால ப்ராப்ளம் அப்படின்னா இங்க வந்துட்டு ஏதோ ஒரு க்ரோ அங்க இறந்துருச்சுன்னா அங்க எல்லா க்ரோ சேர்ந்து இருக்கும். நீங்க எப்போ பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அது எல்லா இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுமா. இந்த மாதிரி வந்துட்டு இங்க ஒரு க்ரோ செத்துருக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி இதுல அனலைஸ் ஆகும். ஹியூமன்ஸ் எப்படி வந்துட்டு நம்ம எப்படி கடைவரில் எப்படி இருந்தாங்கன்னு அனலைஸ் பண்ணுவோமோ இதுல அனலைஸ் இது எப்படி இருந்துச்சு இது ஏன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாருக்கும் பாஸ் பண்ணும். இது எல்லாருக்கும்ன்றது அங்க இருக்கிற ஆர்கன்ஸும் பாஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் இந்த டீடைல் பாஸ் ஆகுதான் எந்த மாதிரி இவங்க இறந்தாங்க அப்படின்றது. அப்போ ஏன்னா அந்த தப்பு இவங்க திரும்பியும் பண்ணாம இருக்கிறதுக்காக ஓகேவா. ஸோ அந்த இதே மாதிரி தான் இந்த வேரியேஷன்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் சர்வைவ் ஆகிறதுக்காக இந்த ஸ்பீஷிஸ் சர்வே ஆகிறதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுது ஓகேவா. இது இல்லாம டிஎன்ஏ காப்பிங் எதுக்கு தேவைப்படுது? டிஎன்ஏ காப்பிங் ஆர்கன்ஸ் பாசஸ் ஆன் தி கேரக்டர்ஸ் டு தேர் ஆஃப்ஸ்பிரிங். உங்க ஆஃப்ஸ்பிரிங்க்கு சீம்லெஸ் ரெசம்பிளன்ஸ் உங்களோட பேரண்ட் ரெசம்பிளன்ஸ் நீங்கள அதே மாதிரி அது காப்பிக்கு யூஸ் பண்றதுக்கு இந்த டிஎன்ஏ காப்பி இஸ் தேர் ஓகேவா. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ காப்பி வந்து பாருங்க. மெயின்டைன்ஸ் கேரக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் மெயின்டைன் கேரக்டர்ஸ். டிஎன்ஏஸ் ப்ளூ பிரிண்ட் அண்ட் என்ஷூர் கரெக்ட் பாடி டிசைன் ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்துட்டு உங்க அம்மா ஹைட்ல இருக்கலாம், உங்க அப்பா ஹைட்ல இருக்கலாம் ஓகேவா. அதே ரிசம்பிளன்ஸ் ஓகேவா டிஎன்ஏ காப்பில இருந்து. ஓகே ஸோ எனி சேஞ்ச் இட் காசஸ் சேஞ்ச் இன் சின்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ்.
ஏதோ சேஞ்சஸ் நடக்குதுன்னா அப்போ அந்த புரோட்டீன்ஸோட சேஞ்சஸ் ஆகுது. டிஎன்ஏல புரோட்டீன்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த புரோட்டீன்ஸ்ல சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? கன்ஃப்யூஸ்டா இருக்கா? எங்க டவுட் இருக்கா? சார் டோட்டலாவே டவுட்டா இருக்கா? லாஸ்ட் பாயிண்ட் புரியலையா? இங்க எனி சேஞ்சஸ் இட் காஸ் சேஞ்ச் இன் சின்சஸ் ஆஃப் புரோட்டீன்ஸ். இப்போ ஒரு சேஞ்சஸ் நடக்குது. இல்ல ஒரு டிஎன்ஏல ஒரு சேஞ்சஸ் நடக்குதுன்னா, அந்த டிஎன்ஏல நான் புரோட்டீன்ஸ்ன்னு சொன்னேன்ல, அந்த புரோட்டீன்ஸும் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்றேன். வேற எதுவுமே இல்ல. ஈஸி தான். ஸோ நீங்க சொன்ன மாரி 2 மார்க்ஸ், 1 மார்க்ஸ் எங்க இருக்கு அந்த பாயிண்ட்ஸ்க்கு நான் குடுத்துடுறேன். ஓகேவா? ஆனா நான் மார்க் பண்ணி குடுத்துடுறேன். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ காப்பிங் வந்துட்டு 2 மார்க் வச்சுக்கோங்க. ஓகேவா? டிஎன்ஏ காப்பிங்னா என்னது? அது 1 மார்க் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆல்ரைட். நெக்ஸ்ட் வேரியேஷன்னா என்னது? அது அப்புறம் வேரியேஷன் எப்படி யூஸ்ஃபுல்? இதுவும் 1 மார்க் ஆர் 2 மார்க்ல கேட்கலாம். ஓகேவா? ஸோ வேரியேஷன் ஆனது சேஞ்ச் இன் பாடி டிசைன். கம்ப்ளீட்டா கொஞ்சம் சேஞ்சஸ் நடக்குது. ஸோ ஆஃப் அன் இண்டிவிஜுவல் இட் அலோஸ் ஆர்கன்ஸ் டு அடாப்ட் அண்ட் எக்ஸிஸ்ட் டிஃபரண்ட் ஹேபிட் ஆர் நிச்சஸ். இந்த பர்டிகுலர் என்விரான்மெண்ட்ல நம்ம எப்படி வருமோ அதுக்கேற்ற மாதிரி சேஞ்சஸ் எடுத்துட்டு வந்ததுன்னு அப்போ சர்வைவ் ஆக முடியும் ஒரு ஆஃப் ஸ்பிரிங் ஒரு இண்டிவிஜுவல். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஓகே. ஸோ டைவர்ஸ் ஹேபிட்டட் ஸ்மால் வேரியேஷன்ஸ் ஓவர் டைம் வித் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சா இதுக்கு முன்னாடி ஏலியர் ஜெனரேஷன்ல நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி வால் இருந்திருக்கலாம். டெய்ல் ஹியூமனுக்கும் இருந்திருக்கலாம் இதுக்கு முன்னாடி. பட் ஜென்ரேஷன்ல அந்த டெய்லோட ஃபங்க்ஷன் உங்களுக்கு இருக்கா? ஏன்னா ஃபார் மங்கீஸ்க்கு டெய்லுக்கு வந்துட்டு சில வாட்டி ஹோல்ட் பண்ற ஹேங் ஹேங் பண்ணிட்டு இருக்கிறது கூட தேவையில்ல. பார்த்துருக்கீங்களா? மங்கி வந்து வால்ல வந்துட்டு ஹேங் பண்ணிட்டு ஆகும். ஸ்பைடர் மங்கின்னு பார்த்துருக்கீங்களா? அந்த மங்கி அந்த இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணும். ஆனா ஜெனரேஷன்ஸ் போக போக நம்மளுக்கு வந்து டெய்ல் தேவையில்ல. பட் அந்த டெய்லுக்கு ஏத்த போன் குட்டி மைன்யூட் போன் வந்து நமக்கு வி ஸ்டில் ஹேவ் லாஸ்ட்ல. ஓகேவா? நம்ம வெர்டிகல் காலம்லயே நம்ம போன்லயே எண்ட் பார்ட்ல வி ஹேவ் a போன் கால்ட் டெய்ல் போன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதோட யூஸ்ஃபுல் இப்போ இல்ல. இப்போ இல்ல சுத்தமா இல்லன்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி தான் இப்போ நம்மளுக்கு தேவைப்படல வேரியேஷன்ஸ் டெய்ல் வேணாம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வேரியேஷன் சேஞ்ச் ஆச்சு. ஸோ ஸ்மால் வேரியேஷன்ஸ் ஆர் வேரியேஷன் ஓவர் டைம் நம்மளுக்கு பாஸ் ஆகும்போது அந்த வேரியேஷன் சேஞ்ச் நடக்குது. ஸ்பீஷிஸ் இன் இட் சர்வைவல் இன் டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் ஓவர் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி வேரியேஷன்ஸ் இருக்கலாம்னா ம், ஆஹ், இங்க பாருங்க. இப்போ வந்துட்டு ஃபுட்ஸ் வாட் எவர் வி டேக் வந்துட்டு இப்போ crunch பண்ணி சாப்பிடுறோம்ல அதுக்கெல்லாம் வந்துட்டு நமக்கு இந்த டூத் தேவைப்படுது. இது போக போக எல்லாரும் ப்ராசஸ்டு ஃபுட்டு போன்லெஸ் சிக்கன் எல்லாமே அந்த மாதிரி மிக்ஸி எல்லாமே மிக்ஸ் பண்ணி ப்ராசஸ்டா இருந்து எல்லாரும் உங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள இருந்து நீங்க ஒரு 10 ஜெனரேஷன்ஸ் எல்லாமே ப்ராசஸ்டு ஃபுட் அதாவது எல்லாம் லிக்விடா செமி லிக்விடா இருக்கும்ல ஆஸ்ட்ரோனட்ஸ் எப்படி சாப்பிடுறாங்க அந்த மாதிரி செமி லிக்விட் சாப்பிட சாப்பிட டீத்தோட ஃபங்க்ஷன் இருக்காது. அப்போ தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷன் போயிடும். இதே அதிகமா எல்லாரும் கிரன்ச்டு ஃபுட் சாப்பிடுறாங்க. அதுதானே உங்க லாஸ்ட் ப்ரீ மோலார் மோலார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் பல்லு கடைசி பல்லு வந்துட்டு இப்போ பெருசா ஃபங்க்ஷனல் இல்ல. ஏன்னா இவங்களுக்கு தேவைப்படல. ஏன்னா அப்போ தேவைப்பட்டுச்சு ப்ரீவியஸா. இப்போ சில பேருக்கு வளர்றதும் இல்ல. லாஸ்ட் மோலார்ஸ் வந்துட்டு வளர்றதே இல்ல. ஏன்னா யூஸ்ஃபுல் இல்ல. கிரன்ச் பண்றதுக்கு ப்ரீ மோலார்ஸ் அண்ட் மோலார்ஸ் உங்களுக்கு தெரியும்ல எது மோலார்ஸ் எது ப்ரீ மோலார்ஸ். அது அது வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு எல்லாம் கம்ப்ளீட்டா இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப கிரன்ச்டு போன்ஸ்லாம் சாப்பிடுவோம். இப்ப அந்த அளவுக்கு யார் சாப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு ஃபைனல் மோலார்ஸ் வந்துட்டு யூஸ்லெஸ்ஸே இல்ல. ஃபங்க்ஷனல் லெஸ்ஸே ஆயிடுச்சு. ஓகேவா? அப்படி இருந்தும் வலி இருந்துச்சுன்னா எடுத்துடுறோம். இப்போ ரீசென்ட் டேஸ்ல எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி எடுத்துடுறோம். ஸோ அதே மாரி இங்க தேவைப்பட்டா இருக்கு. தேவைப்படலைன்னா அந்த ஜெனரேஷனுக்கு இல்லாம அது எக்ஸ்டென்ஸ் ஆயிடுது. ஓகேவா? யூஸ்லெஸ் ஆயிடுது. ஓகேவா? அதே மாரி ஸ்மால் வேரியேஷன்ஸ் ஆர் வேரியேஷன் ஓவர் டைம் வித் ஹெல்ப் ஆஃப் ஸ்பீஷீஸ் அண்ட் சர்வைவல் இன் டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ். ஹவர் டிராஸ்டிக் வேரியேஷன் சிங்கிள் இண்டிவிஜுவல் வில் எஃபெக்ட் த சேஞ்ச் ஆஃப் சர்வைவல். சடனா ஒரு டிராஸ்டிக் சேஞ்சஸ் நடந்துருச்சுன்னா அங்க வந்து சேஞ்ச் ஆஃப் சர்வைவல் வந்துட்டு டோட்டலா சேஞ்ச் ஆயிடும். ஓகேவா? அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டிஃபரன்சஸ் கேட்கலாம் 2 மார்க்ஸ்ல. ஏசெக்சுவல் அண்ட் செக்சுவல் ரீப்ரொடக்ஷன். ஏசெக்சுவல் என்ன பார்த்தோம்? அத பார்ப்போம் இப்போ. So there are two types of reproduction இருக்கு. எப்படியா? 2 types of reproduction இருக்கா. ஒண்ணு ஏசெக்சுவல். ஏசெக்சுவல்னா என்னது? செக்சுவல் மெத்தட்ல நடக்கல. ஆப்சன்ஸ். ஓகேவா? ஏசெக்சுவல். இன்னொன்னு வந்து செக்சுவல் ரீப்ரொடக்ஷன். ஓகே? பார்த்தலாமா டீடைலா?
asexual reproductionல new new individual is produced from a single parent. ஒரு ஒரு பேரண்ட் அங்க செக்ஷுவல்ல ரெண்டு பேரண்ட்ஸ் தேவைப்படுது கரெக்டா, மேல் ஃபீமேல். பட் இங்க மேல் ஃபீமேல்ஸ் அந்த மாதிரி தேவைப்படாது. ஒரே சிங்கிள் பேரண்ட்ல இருந்து நியூ ஆஃப்ஸ்பிரிங்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? அதுக்கு இட் டஸ் நாட் இன்வால்வ் எனி யூனியன் ஆஃப் கேமெட்ஸ். இங்க கேமெட்ஸ் தேவைப்படாது. ஓகேவா? அதுக்கப்புறமா யங்கர் ஒன்ஸ் ஆர் ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் டு த பேரண்ட்ஸ். சிம் ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சேம் பேரண்ட் மாதிரியே இருப்பாங்க. அங்க எப்படி ரெண்டு கேமெட்ஸ் இருப்பாங்க, மேல் ஃபீமேல். அங்க இருக்கிற கேமெட்ஸை சேர்த்து கொஞ்சம் மைன்யூட் வேரியேஷன்ஸ் இருக்கும். பட் இங்க டிட்டோவா இருக்கும். அப்பா மாதிரியே ஃபார் எக்ஸாம்பிள் அதே ஃபீமேல் மாதிரி தான் சேம் டிட்டோவா காப்பி மாதிரியே இருப்பாங்க. ஓகேவா? டாட்டர் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? இங்க வேரியேஷன்ஸ் வந்து ஆப்சென்ட். ஏன்னா டிட்டோ சேமா இருப்பாங்க. ஓகேவா? என்ன டவுட் இருக்காடா ஏசெக்சுவல்ல? இல்ல கிளியரா? இப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் என்னது? நியூ இண்டிவிஜுவலா ஃபார்ம். எப்படி? மேல் அண்ட் ஃபீமேல்ல இருந்து நியூ இண்டிவிஜுவல் ஃபார்மட்ஸ். அது எந்த ப்ராசஸ்? யூனியன் ஆஃப் ஃபியூஷன் ஆஃப் கேமெட்ஸ், மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ். நீங்க ஆட் பேஜ் பண்ணிக்கிட்டா பேஜ் ஆட் பண்றேன். இங்க பாருங்க, மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் பார்க்குறோம். அப்புறம் ஃபீமேல் கேமெட்ஸ் பார்க்குறோம். ஓகேவா? மேல் கேமெட்ஸ் என்னன்னு சொல்லுவோம்? ரெண்டு குரோமோசோம் வந்துட்டு எக்ஸ் ஒய். ஓகேவா? ஃபீமேல் கேமெட்ஸ் வந்து எக்ஸ் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இதை வச்சு தான் பேபி வந்துட்டு நம்ம பார்ப்போம்ல படத்துல, இதை ஃபீமேலா மேலான்னு எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, நம்ம பாடியில வந்துட்டு அந்த பேபி இருக்குல்ல, பேபிக்கோட கவரிங் வந்து அமினோடெலிக் ஃப்ளூவிட் அப்படின்னு ஒரு ஃப்ளூவிட் இருக்கும். ஓகேவா? ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஃப்ளூவிட். நீங்க இந்த எந்திரன் படம் பார்த்துருக்கீங்களா? அதுல வந்துட்டு அந்த அந்த பேபி பிரெக்னன்சியா இருக்கும்போது அந்த டிவில காட்டுவாங்க. அதுக்கு மேல ஒரு குட்டி லேயர் மாதிரி இருக்கும். ஓகேவா? அந்த லேயர் வந்து அமினோடெலிக் ஃப்ளூவிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ளூவிட வந்துட்டு ஒரு தம்மா துண்டு டோட்டலா கட்லாம் பண்ண மாட்டாங்க. தம்மா துண்டு. ஓகேவா? லிட்டில் இத்தினூண்டு ஒரு துண்டு. அதை வந்து மைக்ரோஸ்கோப்ல போய் பார்த்தா அதுல வி கேன் ஃபைண்ட் அது என்ன டைப், மேலா ஃபீமேலான்னு. எந்த பேசிஸ்லனா, எக்ஸ் ஒய் இருந்துச்சுன்னா மேலு, எக்ஸ் ஒய் எக்ஸ் எக்ஸ் இருந்துச்சுன்னா ஃபீமேல். இதை பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அது மேல், அந்த குழந்தை வந்துட்டு மேலா ஃபீமேலா அப்படின்னு. ஓகேவா? ஸோ யங்கர் ஒன்ஸ் ஆர் நாட் ஜெனட்டிக்லி ஐடென்டிக்கல். தேர் கம்ப்ளீட்லி ஜெனட்டிக்லி ஐடென்டிக்கல் கிடையாது. இல்ல கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கு. ஸோ ஐடென்டிக்கல் டு தேர் பேரண்ட்ஸ், வேரியேஷன்ஸ் ஆர் பிரசன்ட். கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கு இல்லையா? அவ்வளவுதான் இந்த கதை. முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் போயிடலாமா? இப்போ வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். அதுல என்னென்ன டைப், ஏசெக்சுவல்ல நிறைய டைப்ஸ் இருக்குவா, அது என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு பார்ப்போம். ஒன்னு ஃபியூஷன், பட்டிங், ஃப்ராக்மெண்டேஷன், ரீஜெனரேஷன், வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன், ஸ்போர் ஃபார்மேஷன். இது எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகேவா? எழுதிக்கோங்க. ஃபாஸ்டா. நான் சிம்பிளர் வேர்ட்ஸ் யூஸ் பண்றேன், நீங்க புரிஞ்சுக்கோங்க. படிக்கிறது நீங்க இப்போ இதுக்கு மேல நீங்க ஃபுல்லா கரெக்ட் டெஃபினிஷன்ல படிச்சுக்கோங்க. உங்களுக்கு புரியறது தான், இங்க கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ கிளியரா நோட்ஸும் இருக்கு, நீங்க நோ ப்ராப்ளம். ஸோ ஃபர்ஸ்ட் பைனரி ஃபியூஷன். பைனரி ஃபியூஷன் ஆனது பைனானது டூ, பைனா டூ. ஸோ இங்க என்ன பார்க்குறோம்னா ஃபிஷன்னா என்னதுன்னு பார்க்குறோம். த ப்ராசஸ் ஆஃப் டிவிஷன் ஆஃப் சிங்கிள் செல்ட் ஆர்கனிசம் இன்டு டூ மெனி செல்ஸ். ஸோ ஒரு செல்ல இருந்து ரெண்டு செல்லா ஃபார்ம் ஆகுறது தான் வந்துட்டு ரெண்டா மாறுது இல்லையா? அது பேர் தான் பைனரி ஃபிஷன். இதுக்கு வந்துட்டு நான் ஒரு ஆட் பேஜ் பண்ணிக்கிறேன். இது எப்படி இந்த ப்ராசஸ் நடக்கும் இங்கே இருக்கா? ஸோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இது அமீபா எடுத்துக்கலாம். அமீபா வந்துட்டு இப்படி இருக்கு. ஓகேவா?
ஒரு ஸ்ட்ரக்சரே இல்ல அமீபாக்கு, ஓகேவா? அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா, செல் ஃபர்ஸ்ட் நியூக்ளியஸ் 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 டிவைட் ஆகுது, ஓகேவா? நார்மலா இருக்கிற நியூக்ளியஸ் வந்து 2ஆ டிவைட் ஆகுது, ஓகேவாமா? நியூக்ளியஸ் டிவிஷன் நடக்குது. ஃபர்ஸ்ட் நியூக்ளியஸ் டிவிஷன் நடக்குது. நெக்ஸ்ட் சைட்டோபிளாஸ்மிக் இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் நியூக்ளியஸ் மட்டும் டிவைட் ஆச்சு. அதுக்கப்புறமா 2 சைட்டோபிளாஸ்மா டிவைட் ஆகுது. ஓகேவா? சைட்டோபிளாஸ்மம் டிவிஷன் நடக்குது. அதுக்கப்புறமா 2 டாட்டர் செல்ஸா மாறிச்சு. அப்புறம் இது திரும்பியும் இப்போ 1ல இருந்து 2 ஃபார்ம் ஆச்சா? இந்த 2ல இருந்து திரும்பியும் இங்க 2, இங்க 2னா 4. இந்த மாதிரி 4, 8, 16 அந்த 24 அந்த மாதிரி டாட்டர் செல்ஸ் ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் நியூ ஆஃப்ஸ்பிரிங் இதே போயிட்டே இருக்கும், ஓகேவா? ஸோ fission into two cells takes place during favorable conditionsல favorable condition என்னது கரெக்டான டைம் ஆஃப் ஆக்சி அங்க இருக்கிற சிச்சுவேஷன் கிளைமேட் டெம்பரேச்சர் இது எல்லாமே வாட்டர் நியூட்ரியன்ஸ் எல்லாமே கரெக்டா இருந்தா இது ஃபேவரபிள் கண்டிஷன். அன்ஃபேவரபிள் கண்டிஷன் என்னது இது எல்லாமே கரெக்டா இல்லைனா, ஓகேவா? எக்ஸாம்பிள் அமீபா, நெக்ஸ்ட் பாரமேஷியம், ஓகேவா? மறக்கவே மறக்காதீங்க அமீபா பாரமேஷியம். எதுவுமே இல்லை, கொஸ்டின் எப்படி கேட்காமனா write what is fission, what are the types of fission, write examples for each அப்படின்னு கேட்டுருவாங்க. இப்படி கேட்டா கொஸ்டின் எழுதிடணும், ஓகேவா? நெக்ஸ்ட் மல்டிபிள் ஃபிஷன். மல்டிபிள் ஃபிஷன் எங்க பார்ப்போம்னா ஃபிஷன் ஆஃப் மெனி செல்ஸ். இட் டேக்ஸ் அங்க பைனரினா 2, இங்க மல்டிபிள் ஃபிஷன்னா 2 ஆர் மோர், ஓகேவா? மல்டிபிள் ஃபிஷன் இது எப்போ நடக்கும்னா அன்ஃபேவரபிள் கண்டிஷன். ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ்ல இப்படி நடக்கும். அன்ஃபேவரபிள் கண்டிஷன் என்ன நடக்கும் இங்க பாருங்க. பிளாஸ்மோடியம் மலேரியா, மலேரியல் பாரசைட். இங்க பாருங்க, இங்க ஒரு பேரண்ட் செல் இருக்கு, ஒரு நியூக்ளியஸ் வந்துட்டு அங்க 2 தான் டிவைட் ஆகுது, சைட்டோபிளாசம் 2. இங்க வந்துட்டு கொச்சு 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 கொச்சுன்னு அது ஒரு செல் வந்துட்டு ஃபுல்லா டிவைட் ஆயிடும். பால்ஸா டிவைட் ஆயிடும். அந்த குட்டி பால்ஸ் ஆர் கால்ட் நியூக்ளியை, ஓகேவா? கண்டெய்ன்ட் இன் தி சிஸ்ட். இது பேரு சிஸ்ட். இது வந்து திரும்பி இதுல இருந்து பிரேக் டவுன் ஆயிடும். பிரேக் டவுன் ஆகி வேற பார்ட்ஸுக்கு போயிட்டா அங்க போயிட்டு நியூ புது ஆஃப்ஸ்பிரிங்கா ஃபார்ம் ஆயிடும், ஓகேவா? அதுதான் நியூக்ளியை பிரேக்ஸ் அண்ட் டாட்டர் செல்ஸ் ஆர் ரிலீஸ்ட். அவ்வளவுதான். இதுதான் மல்டிபிள் ஃபிஷன், பைனரி ஃபிஷன். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் பட்டிங் பாத்திரலாம். பட்டிங்னா எதுவும் இல்ல, ஒரு செல் இருக்கு, அந்த செல்ல இருந்து சைட்ல ஒரு குட்டி பட், ஒரு எக்ஸ்டர்னல் growth மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகுது, ஓகேவா? அந்த எக்ஸ்டர்னல் growthல வந்துட்டு நியூக்ளியஸ் வந்துட்டு இருக்கு, நியூக்ளியஸ் ஸ்டார்ட் ஆகுது. அங்க நியூக்ளியஸ் கிரியேட் ஆயிட்டு அது திரும்பி சைட்டோபிளாசம் டிவைட் ஆயிட்டு அது நியூ டாட்டர்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆனா இது பேர் தான் பட்டிங், ஓகேவா? பட்டிங் இஸ் a method of reproduction in which an protuberance-னா எக்ஸ்டர்னலா ஒரு ஒரு growth, ஓகேவா? அடிஷனல் growth ஒன்னு ஃபார்ம் ஆகுது. அந்த growthனால நியூ ஆஃப்ஸ்பிரிங் வந்துட்டு மெச்சூர்டு நியூக்ளியஸ் எல்லாமே ஃபார்ம் ஆயிட்டு அதுக்கப்புறமா அதுல இருந்து டிட்டாச் ஆயிட்டு ஹைட்ரா ஈஸ்ட் த எக்ஸாம்பிள், ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொன்னா ஜென்ரலா சொல்றேன், என்ன சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் எல்லாத்துக்கும் வந்துட்டு உங்க 10th கிளாஸ் மாதிரி நான் வந்து என் பேரண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருந்தேன் மணிக்கு எல்லாத்துக்கும், கரெக்டா? கண்டிப்பா டிபெண்ட் ஆகணும். இப்போ நான் கிளாஸஸ் எடுக்கிறதுல ஐ வில் கெட் சம் மணி, ஓகேவா? இப்போ நான் பேரண்ட் இல்லாம பேரண்ட் வீட்லயே இருக்க தேவையில்ல, நான் அன்டிபெண்டா போயிட்டு நான் புது இடத்துல போயிட்டு ஐ கேன் லிவ், கரெக்டா? என்கிட்ட மணி இருக்கிறதுனால. அதே மாதிரி நியூட்ரிஷன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு செல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா எக்ஸ்டர்னல் growth ஒன்று ஃபார்ம் ஆச்சு. அந்த எக்ஸ்டர்னல் growthல நியூக்ளியஸ் எல்லாமே வந்துச்சுனாலே ஐ கேன் சர்வைவ்னு சொல்லிட்டு டிட்டாச் ஆயிட்டு புது சைட்டோபிளாசம் தனியா போயிடுச்சு. இதுதான் ரீப்ரொடக்ஷன் பட்டிங். இதே ரீப்ரொடக்ஷன் ஹைட்ரா ஆல்சோ இதே தான். இங்க பாருங்க, ஹைட்ரா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹைட்ரா இப்படி இருக்கு, இங்க ஒரு எக்ஸ்டர்னல் growth ஃபார்ம் ஆகுதா? எக்ஸ்டர்னல் growth வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகுதா? அது இன்னும் நல்லா டெவலப் ஆகி சைட்டோபிளாசமும் டிவைட் ஆகுதா? டிவைட் ஆயிட்டு நியூ பட்டா ஃபார்ம், நியூ ஹைட்ரா, குட்டி ஹைட்ரா, ஓகே? நெக்ஸ்ட் ஃப்ராக்மெண்டேஷன். ஃப்ராக்மெண்டேஷன் எதுவும் இல்லமா, இப்போ இங்க பாருங்க, fragmentation is a process in which a body of an individual simply breaks down into simpler ones. ஸோ இங்க பாருங்க, ஸ்பைரோகைரான்னு ஒன்று இருக்கு, ஓகேவா? அதுல ஒரு பார்ட், இந்த பர்டிகுலர் பார்ட் படிஞ்சு கிழிஞ்சிருச்சுன்னா ஈஸியா ஈஸியா சொல்றேன், ஃப்ராக் இருக்கு, ஃப்ராக் டெய்ல் கட் ஆயிடும், தெரியுமா? நீங்க எப்ப பார்த்துருக்கீங்களா? நோ ஐடியா அபவுட் இட். சடன் ஃப்ராக் வந்துட்டு ஃபுல் டெய்ல் இருக்குமா? ஃப்ராக்ன்ற பாரு,
வீட்ல பல்லிடா. சாரி. பல்லி இருக்குல்ல. பல்லிக்கு டெயில் இருக்கும். ஓகேவா? அந்த டெயில் வந்து சடனா ஏதோ எமர்ஜென்சி யாரோ டெயில் புடிக்கிறாங்கன்னா, அந்த டெயில வந்துட்டு கட் பண்ணிட்டு அது போயிடும். பார்த்திருக்கீங்களா எப்பயாவது? நோ. ஸோ ஏன்னா, தே ஹேவ் பிராக்மென்டேஷன். அந்த செல்ஸ்க்கு வந்துட்டு திரும்பி ரீகுரோத் ஆயிடும். அந்த பர்ட்டிகுலர் இடத்துல. டெட்பூல் படம் பார்த்திருக்கீங்களா? டெட்பூல் தெரியும். மார்வெல். நாங்க ஒழுங்கா படிச்சுட்டு இருப்போம். டெட்பூல்லாம் தெரியாதாடா? கேள்விப்பட்டிருக்கீங்க. அவனுக்கு அவனுக்கு வந்து பேசிக்கலா இந்த இந்த மாரி தான். ரீஜெனரேஷன் ஆயிடும். ரீஜெனரேஷன் இல்ல பிராக்மென்டேஷன் இங்க சொல்றேன். ரீஜெனரேஷன் கேப்பபிலிட்டி இருக்கு. சோ இங்க கட் ஆயிடுச்சுன்னா, திரும்பியும் அந்த கையே ரீகுரோத் ஆயிடும். ஓகேவா? அந்த இந்த இதே ப்ராசஸ் தான் அதுவும். சோ பிரேக் அப்ஸ் இன்டூ சிம்ப்ளர் அண்ட் மெச்சூர் இது வந்து திரும்பியும் பிரேக் டவுன் ஆயிட்டு இந்த சிம்ப்ளர்ஸ் இன்டூ திரும்பி புதுசா மெச்சூர் ஆயிட்டு புது ஆஃப்ஸ்பிரிங்கா ஃபார்ம் ஆயிடும். ஓகேவா? எக்ஸாம்பிள் ஸ்பைரோகேரா மறக்காதீங்க. பிராக்மென்டேஷனுக்கு ஸ்பைரோகேரா மறக்கவே மறக்காதீங்க. இம்பார்ட்டன்ட். சரி நான் பிராக்மென்டேஷன் வந்துட்டு ஒரு செல்ல இருந்து அது தனியா போனா அங்க இருந்து புதுசா ஃபார்ம் ஆகுது. பட் ரீஜெனரேஷன்னா எந்த பாடியில கட் ஆயிடுச்சுனாலும் அதை வந்து திரும்பி நியூ இண்டிவிஜுவலா ஃபார்ம் ஆகுது. அப்போ வந்துட்டு ஓல்டு செல் டெத் ஆச்சா இல்லையான்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அதே தான் பாஸ் ஆயிட்டே இருக்கு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டு நெக்ஸ்ட் ஜெனரேஷன். கரெக்டா? ஸோ ரீஜெனரேஷன் இஸ் த எபிலிட்டி ஆர்கனிசம் டு ரீப்ளேஸ் ரிப்பேர் ஆர் லாஸ்ட் செல். ஒரு லாஸ்ட் செல் தெரியாம ஒரு ஆக்சிடென்ட்ல கை போயிடுச்சுன்னா திரும்பி எனக்கு ரீஜெனரேஷன் ஆகுது சடனா. இது நம்மளுக்கு இல்ல. அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஷனலா மார்வல் கேரக்டர்ஸ்ல இல்லைன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அது என்னது பல்லிக்கு ஓகேவா லிசர்ட்ஸ்க்கு ஓகேவா எக்ஸாம்பிள் வந்து ரீஜெனரேஷன் வந்து பிளனேரியா ஹைட்ரா. ரீஜெனரேஷன் இன் பிளனேரியா ஹைட்ரா இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஓகே. இங்க பாருங்க இந்த டயக்ராம் பாருங்க. அடல்ட் ஹைட்ரா இருக்குயா ஓகேவா? இது ஆம்பியூட்டேஷன்னா கட் ஆகுறது ஆம்பியூட்டேஷன். ஓகேவா? கட் ஆகுறது. அதுக்கப்புறமா இது தனியா ஃபார்ம் ஆகி இதுக்கு மேல கீழே இருக்கிற பார்ட் வருது. அதுக்கு மேல இருக்கிற பார்ட் ஆகி திரும்பி நியூ குரோத்தா வந்துட்டு இது நியூ ஆஃப்ஸ்பிரிங்கா ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? இதே மாதிரி தான் பிளனேரியாவும். பிளனேரியா இப்படி இருக்கு. ஓகேவா? பிளனேரியா இப்படி இருக்கு இல்லையா? இது பேரண்ட் பிளனேரியால இது நீ 3 பார்ட்ஸா கட் பண்ணா இந்த 3 பார்ட்ஸும் வந்துட்டு நியூ ஆஃப்ஸ்பிரிங்ஸா புதுசா கிரியேட் ஆகும். ஓகேவா? டவுட் இருக்கா? ஸ்பீடா நடத்துறேனா? ஓகே தானே? சரி சார். அப்போ இங்க நீங்க கேட்கணும். பிராக்மென்டேஷனும் சேமா தான் இருக்கு. ரீஜெனரேஷனும் ஒரே மாதிரி தானே சார் இருக்கு. இதுக்கும் அதுக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு கேட்கலாம்ல. சோ இங்க பாருங்க. பிராக்மென்டேஷன்ல என்ன நடக்குது? இந்த ஒரு ஒரு பார்ட்ஸும் கட் ஆகுது. ரிசல்ட் ஈச் ஃப்ராமிங் க்ரோயிங் இன்டு அன் இண்டிவிஜுவல் ஆர்கனிசம் ஒரு தனி ஆர்கனிசம்ஸா தான் க்ரோத் ஆகுது. பட் ரீஜெனரேஷன் என்ன ஆகுதுன்னா கம்ப்ளீட்டா ஒரு ஆர்கனிசம் கிரியேட் ஆகல. எந்த பார்ட் லாஸ்ட் ஆயிடுச்சோ இங்க பாருங்க லிசன்ல இந்த டெய்ல் எங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கால் எங்க எந்த பார்ட்ஸ்ல லாஸ்ட் அங்க இல்லையோ அதை திரும்பி அந்த பர்டிகுலர் பார்ட் மட்டும் ரீஜெனரேட் ஆகுது. ஓகேவா? அது பேரு ரீஜெனரேஷன். பிராக்மென்டேஷன் நியூ ஆஃப்ஸ்பிரிங்ஸாவே கிரியேட் ஆகுது. ரீஜெனரேஷன் நியூ ஆஃப்ஸ்பிரிங்ஸ்ல அந்த பர்டிகுலர் பார்ட் வந்து திரும்பியும் ஆனா திரும்பியும் ஜெனரேட் ஆகுது. ஓகேவா? ரீஜெனரேஷன். ஓகேவா? டிஃபரன்ஸ் கேட்பாங்க. வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் பிராக்மென்டேஷன் அண்ட் ரீஜெனரேஷன்? 2 மார்க். இது வந்துட்டு ஸ்போராஞ்சியா ஆர் ஸ்போர் இது ஸ்போர் ஃபார்மேஷன். ஓகேவா? ஆஸ்பெர்கில்லஸ் ஃபங்கை ரைசோபஸ் மஷ்ரூம் இது எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி தான். மேல என்னன்னா அதோட டாட்டர் செல்ஸ் அந்த ஸ்போர்ஸ் தான் டாட்டர் செல்ஸ். ஓகேவா? ஒரு எல்லா ப்ராசஸ் நடக்கும்போது இந்த ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? இந்த ஸ்போர்ஸ் வந்துட்டு மேல இருக்கும். ஓகேவா? எப்போ ஃபேவரபிள் கண்டிஷன்ஸோ இல்ல எப்போ விண்டு வருதோ அப்ப இந்த ஸ்போர்ஸ் இங்க இருந்து பிரேக் டவுன் ஆகி எல்லா அதாவது இங்க இருந்து வேற இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு இந்த விண்ட் காத் ஹெல்ப் பண்ணி இந்த குட்டி ஸ்போர் வந்துட்டு நியூ இண்டிவிஜுவலா ஃபார்ம் ஆகி அங்க வந்து ஃபங்கஸ் growth ஆகும். ஓகேவா? So spores are special cells formed within the special structures called sporangia. ஓகேவா? sporangia. This sporangia disseminate and can form entire plant. இந்த ஒரு sporangia ஒரு செல் குட்டி மைனூட் பால் மாதிரி இருக்குல்ல. இந்த பால் போயிட்டு வேற இடத்துல போனா அது நியூ ஒரு புது பிளான்ட் மாதிரி கிரியேட் ஆகும். ஓகேவா? This is exclusive plant kingdom. Aspergillus, fungi, rhizopus, mushroom. நம்ம மறக்காதீங்க. ஓகேவா?
தூக்கம் வருது பிரியாணி சாப்பிட்டு. ஓகே, சரி, இது ஸ்போர் ஃபார்மேஷன். நெக்ஸ்ட் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன். வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் நீங்களே சொன்னீங்களே லாஸ்ட் கிளாஸ்ல. நீங்க சொன்னீங்க வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன், வெஜிடேட்டிவ் போது சொன்னீங்க ஒரு பிளான்ட்லோட பார்ட், பேம்பு பார்த்துமே, பேம்போட ஒரு பார்ட் எடுத்துட்டு திரும்பி ஒரு சாயில்ல வச்சா கேன் ரீகோ. ரோஸ் பிளான்ட் கூட அப்படிதான் நினைக்கிறேன் இல்ல? அங்க இருந்து எக்ஸாக்ட்லி. ஸோ வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் அப்படின்றோம். இதுல வந்துட்டு நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் அப்படின்னு இருக்கு. ஆர்டிஃபிஷியல்னா ஹியூமன் மேட், மேன் மேட், ஹியூமன் மேட் ஆக்டிவிட்டிஸ். ஓகேவா? Vegetative propagation is a method of reproduction where the vegetative plant part produces ஒரு பார்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டெம் இருந்துச்சுன்னா ஒரு பிளான்ட்ல அந்த ஸ்டெம் மட்டும் கட் பண்ணிட்டு அங்க போய் அந்த வச்சா அந்த growth வந்து ரீக்ரோத் ஆகும். ஓகேவா? நியூ பிளான்ட். The vegetative part non reproductive or non flowering part of the plant body such that எது ஸ்டெம், ரூட், லீவ்ஸ். ஓகேவா? இதுல எது வச்சாலும் திரும்பியும் வந்துட்டு நியூ பிளான்ட்டா ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அது பேர் தான் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன். எக்ஸாம்பிள் பிரையோஃபைலம், ரோஸ், ஜாஸ்மின், சுகர் கேன். ஓகேவா? வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் இஸ் டிவைட் இன்டு நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல். ஓகேவா? நேச்சுரல் மெத்தடும் பார்த்துடலாம், ஆர்டிஃபிஷியல் மெத்தடும் பார்த்துடலாம். நேச்சுரல் மெத்தட்ல என்ன நடக்குது? இப்போ பொட்டேட்டோ ஸ்பிண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாரு, பொட்டேட்டோ இருக்கு இல்லையா, அந்த பொட்டேட்டோல குட்டி பட்டு மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுல அந்த அதுக்கு நியூட்ரிஷன் ஏதாவது கொடுத்தீங்கன்னா இல்ல தனியா ஸ்பெசிஃபிக்கா எடுத்தா டேஸ் ஆக அந்த அந்த பொட்டேட்டோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பொட்டேட்டோ வந்துட்டு ஒரு வாட்டர்ல வச்சுட்டு ஒரு ஃபியூ டேஸ் விடுங்களேன், ஒரு குட்டி ஒரே ஒரு பொட்டேட்டோ வந்துட்டு வச்சு பாருங்க, ஒரு குட்டி பட்டு மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அந்த பட்ல இருந்து அத ஒரு குட்டி பிளான்ட் லெட்டுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குட்டி இருக்குல்ல, இங்க தெரியுதா? இந்த குட்டி பேர் வந்து பிளான்ட்லெட். பிளான்ட்டோட சின்னதா பிளான்ட்லெட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிளான்ட்லெட்டை எடுத்து திரும்பி சாயிலுக்குள்ள வெட்டிங்கன்னா புது பிளான்ட்டா ஃபார்ம் ஆயிடும். திரும்பி ஒரு பொட்டேட்டோ கிரியேட் ஆகும். ஓகேவா? இதுக்கு சீட்லாம் தேவையில்லை, சீட் எல்லாம் தேவையே இல்லை. ஸோ எக்ஸாம்பிள் பொட்டேட்டோ, ஆனியன், கார்லிக் அண்ட் மின்ட் ஸ்டெம். ஓகேவா? நெக்ஸ்ட் ரூட்ல எக்ஸாம்பிள்ஸ் வந்து கேரட், கிராஸ். ஏன் வந்துட்டு இங்க ரூட்னு சொல்றாங்கன்னா, ஏன் பொட்டேட்டோ வந்துட்டு இங்க ஸ்டெம்னு சொன்னா, பொட்டேட்டோ இஸ் அ மாடிஃபைடு ஸ்டெம். இந்த மாடிஃபிகேஷன்ஸை ஃபியூச்சர்ல பார்க்கலாம், ஜஸ்ட் சொல்றேன். ஓகேவா? ஏன் இவ்வளோ படிக்கணுமான்னு இருக்கு, சாயிலுக்குள்ள இருக்கு. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இது பொட்டேட்டோ எதுக்கு கிரியேட் பண்ணுது? அதுக்கு ஃபுட்டுக்கா? எதுக்கு வந்துட்டு பொட்டேட்டோ பிளான்ட் கிரியேட் பண்ணுதுன்னா நம்மளுக்கு கொடுக்கறதுக்கா? இல்ல, அதுல அபண்டன்ஸ் ஆஃப் ஸ்டார்ச் இருக்கு. கரெக்டா? அந்த ஸ்டார்ச்சுக்கு அதுக்கு எப்போ தேவைப்படுதோ ஃபியூச்சர்ல அது ஸ்டார்ச் எல்லாமே தேவைப்படுற ஸ்டார்ச் வந்து யூஸ் பண்ணிச்சு. இது சில ஸ்டார்ச்சுக்கு வந்து அதுக்கு எப்போ தேவைப்படுதோ யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஸ்டார்ச்சை வந்துட்டு பொட்டேட்டோ வழியா அதை வச்சு நியூட்ரிஷனா வச்சிருக்கு கீழே. நம்ம என்ன பண்றோம்? அதை கட் பண்ணிட்டு சாப்பிட்டுறோம் இல்லையா? ஸோ அது பேசிக்கலி ஸ்டார்ச். ஸோ அதனால பொட்டேட்டோஸ் குட் ஃபார் ஸ்டார்ச். நெக்ஸ்ட் ரூட். இதோட ரூட்ஸ் எடுத்து திரும்பி வச்சா அந்த ரூட்ல இருந்து திரும்பி கேரட் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ கேரட்டுக்கு அதுக்கு எக்ஸாம்பிள் கேரட்டு, ரேடிஷ், கிராஸ், டெப்பியோக்கா அப்படின்னா என்னன்னு தெரியல. ஓகேவா? நெக்ஸ்ட் பிரையோஃபைலம் அண்ட் பெஜோனியா அப்படின்னா லீவ்ஸ் இருக்குல்ல, லீவ்ஸ்க்கு மேல குட்டி பட்டு ஒன்று ஃபார்ம் ஆகும். ஓகே, ஆக்சிலரி பட் ஒரு குட்டி பட் ஃபார்ம் ஆகும். அந்த பட்டும் பிளான்ட்லெட் தான். அந்த பிளான்ட்ல திரும்பியும் கொடுத்தா பிளான்டா ஃபார்ம் ஆகும். அவ்வளவுதான். ஏதோ டவுட் இருக்கா இங்க? சீரியஸா சொல்லுங்கடா. இல்லையா? இப்போ என்னது நேச்சுரல் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் மாச்சாச்சு. ஹியூமன் மேட் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் தான் ஆர்டிஃபிஷியல் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன். அதாவது நம்ம பண்றோம். ஓகேவா? நம்மளுக்கு தேவைப்படுது இல்ல, இங்க எனக்கு வந்துட்டு இந்த டைப் ஆஃப் ஃபுட் தேவைப்படா அங்கேருந்து பேசிக்கலி என்ன பண்றோம்னா ஒரு ஸ்டெம்மை கட் பண்ணிட்டு எனக்கு என்னோட சாயில், என்னோட லேண்ட்ல வந்துட்டு எனக்கு இந்த பிளான்ட் வளரணும் அப்படின்னு இருக்கும்ல, அதனால ஆர்டிஃபிஷியலா நம்ம கட் பண்ணிட்டு நம்ம அங்க வைக்கிறோம் இல்லையா? ஸோ இது பேர் தான் ஆர்டிஃபிஷியல் ப்ரொபகேஷன். ஓகேவா? ஸோ ஆர்டிஃபிஷியல் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் இஸ் டன் த்ரூ கட்டிங். கட் பண்றோம். ஓகேவா? கட் பண்ணிட்டு லேயர் பண்ணிட்டு அப்புறம் அங்க கிராஃப்ட் பண்றோம், இங்க கிராஃப்ட் பண்றோம். ஓகேவா? கட்டிங், லேயரிங், கிராஃப்டிங். ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் கிரேப்ஸ் பிளான்ட்லாம் வந்துட்டு இப்படிதான் பண்றோம். கிரேப்ஸ், போகன்வில்லா ஃப்ளவர்ஸ் பாத்தீங்களா? மலையாள ஒரு படமே வந்திருக்கு இந்த பேர்ல.
போகன் வில்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்குண்ணா. போகன் வில்லான்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளவர்ஸ் வந்துட்டு செம்ம அழகா இருக்கும். நீங்க பாருங்க அப்புறமா. அப்புறம் கேக்டஸ், அப்புறம் பைனாப்பிள். இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன்ல நம்மளால ஹியூமன் மேட்ல நம்ம பண்ண முடியும். ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ். ஸோ கட்டிங் ஆஃப் ஸ்டெம் பிளேஸ் இன் த மாய்ஸ்ட் செல், develops a root and shoots grow into new plant. ஓகேவா? இங்க கொடுத்துட்டு இங்க சாயில் கரெக்டா நியூட்ரியன்ஸ் கொடுத்துட்டா ஒரு நியூ பிளான்ட்டா கிரியேட் ஆகும். ஓகேவா? branch of plant buried in a soil induced to produce roots. இந்த roots திரும்பி கிரியேட் ஆயிட்டு புது பேரண்ட்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகுது. அப்புறம் வந்துட்டு மவுண்ட் லேயரிங் அப்படின்னா மேட் டு க்ரோ as a independent plant and plant can be cut from main plant. இங்க பாருங்க, இது எதுவுமே இல்ல. மவுண்ட் லேயரிங்னா ஒரு பிளான்ட் இருக்குல்ல, அதோட எக்ஸ்டர்னலா இழுத்துட்டு இன்னொரு ஸ்டெம் வச்சு க்ரோ பண்ணி வைப்பாங்க. அப்ப என்ன ஆகும்னா சாயிலோட இப்படி லிங்க் பண்ணும்போது நம்ம அந்த போட்டோட்ராபிசம் ஜியோட்ராபிசம் இல்ல, இப்ப என்ன நடக்குது, இங்க வந்துட்டு திரும்பியும் வந்து ரூட்ஸ் ஃபார்ம் ஆகும் இப்படி இழுக்கிறதுனால. ஓகேவா? ஈஸியா சொல்றேன். உங்க மணி பிளான்ட்டே வச்சுக்கோங்க. மணி பிளான்ட் வந்து உங்க வீட்ல வளர்க்கறது இல்லாம சாயில்ல வளர்க்குறோம்னு வச்சுக்கோங்க. சாயில்ல வளருது. திரும்பியும் அந்த ஒரு இப்படி டெய்ல் மாதிரி போகுதுல, அந்த அந்த ஒரு டெய்ல திரும்பி சாயிலுக்குள்ள விட்டு இப்படி போறதுனால நான் என்ன பண்றேன்னா, அந்த சாயிலோட ஜியோட்ராபிஸ்னால ரூட்ஸ் அங்க ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? புதுசா கிரியேட் ஆகுதுல. ஸோ அதுக்காக ஜியோட்ராபிசம் கிரியேட் ஆகுது. ஸோ இங்க பாருங்க, இங்க ஒரு புது ரூட்ஸ் கிரியேட் ஆகும். அப்புறம் இது கட் பண்ணிட்டா புது பிளான்ட்டாவே மாறிடும் இல்லையா? அது கட் பண்ணிட்டா இங்க அதே மாதிரி மோல்ட் மேட் டு க்ரோ அஸ் இண்டிபெண்டன்ட் பிளான்ட். த பிளான்ட் கேன் பி கட் ஃப்ரம் த மெயின் பிளான்ட். இதே மாதிரி மெயின் பிளான்ட்ல இருந்து கட் பண்ணிட்டு இது ஒரு புது பிளான்ட்டா கிரியேட் ஆயிடும். இதுதான் ஆர்டிஃபிஷியல் வெஜிடபிள்ல ஒன் ஆஃப் த ஃபார்ம். ஓகேவா? ஓகே, வெஜிடேட்டிவ் ஆர்டிஃபிஷியல் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் பார்த்துட்டு இருக்கோம். இதை இப்போ கிராஃப்டிங்னு ஒரு மெத்தட் பார்க்குறோம். ஓகேவா? கிராஃப்டிங் மெத்தட் எதுவுமே இல்லை. இங்க பாருங்க, ஒரு பிளான்ட்டோட சைடு வந்துட்டு உடைச்சிட்டு அங்க வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ஸ்டெம் இருக்கு, அங்க வந்துட்டு அந்த பிளான்ட்ல வந்துட்டு ஃப்ளவர் வளரவே இல்லை. ஓகேவா? அந்த ஸ்டெம் அதே சேம் தான், அதே ஸ்டெம் மாதிரி இருந்தா அதுக்கேற்ற ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணிட்டு இங்க இருக்கிற வளர்ல ஸ்டெம்ல ஒரு பிரான்ச்சை மட்டும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிட்டு அங்க நீங்க அட்டாச் பண்ணிட்டு இப்படி ஒரு நீங்க டைப் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அப்போ இது ஃப்ளவரிங் பிளான்ட்ஸா மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ரோஸ் பிளான்ட்ல நான் வந்துட்டு 2 பாட்ல வளர்க்குறேம்மா. ஒரு பாட்ல வந்துட்டு பெருசாயிடுச்சு, ட்ரீ மாதிரி ஆயிடுச்சு, நல்லா ஃப்ளவர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? இன்னொரு பிளான்ட்ல இருக்கு ட்ரீ வளரவே இல்லை, ஏன் என்ன காரணம்னே தெரியல. ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன பண்றேன், இதுல இருக்கிற ஸ்டெம்மை மட்டும் நான் கட் பண்ணிட்டு இங்க இதுல பிரான்ச்சஸ் இருக்கும்ல, இதுல ஒரு பிரான்ச்சஸை கட் பண்ணிட்டு இதுக்கேற்ற மாதிரி ஷேப் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி, ஓகேவா, ஷேப் மாதிரி வச்சுக்கிட்டீங்க. பாருங்க, பாருங்க, இப்படி கட் பண்ணிட்டு இங்க இப்படி கட் பண்றாங்களே, அப்புறம் இது ஒட்டிட்டு இது கிராஃப்ட் யூனியன் ஆக்கிட்டு இப்படி விரிப் பண்ணா அங்க வந்துட்டு புது ஆஃப்ரிங் கிரியேட் ஆகும். இது ஒரே சேம் பிளான்ட்டுக்கு மட்டும்தானா, வேற பிளான்ட்ஸ் கூட பண்ணலாம், பண்ணியிருக்காங்க கூட. ஓகேவா? ஸோ இது பேர், இந்த மெத்தட் பேரு கிராஃப்டிங். ஓகேவா? ஸோ கிராஃப்டிங் இஸ் ஜாயினிங் ஆஃப் பார்ட் ஆஃப் ஒன் பிளான்ட் வித் அதர் பிளான்ட். ஓகேவா? ஜாயினிங் ஆஃப் one plant to other. So root, stalk, supporting and rooted parts disease resistant. இதனால நமக்கு disease resistant-ஆ இருக்கும். அப்புறம் cutting discernible plant superior quality, இதெல்லாம் ஓகே. direct contact with cambium stalk, new plant. ஸோ இங்க தெரிஞ்சுக்கோங்க, நியூ பிளான்ட் வித் ரூட் சிஸ்டம் ஆஃப் ஸ்டாக் பிளஸ் ஷூட் சிஸ்டம் ஆஃப் சைகான், இதுதான் ஃபார்ம் ஆச்சு. ஸோ இங்க இதுக்கு ஆல்ரெடி ரூட்ஸ் இருக்கு. இதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஃப்ளவர் வளரல, அதுக்கேற்ற மாதிரி இதை கட் பண்ணி நம்ம லேயர் பண்ணிட்டா இங்க இருக்கிற செல்ஸ் திரும்பியும் வந்துட்டு ப்ரொபகேட் ஆயிட்டு ஃபியூஸ் ஆயிட்டு நியூ இதுல இருந்து ஃப்ளவர்ஸ் உருவாகும். ஓகேவா? ஆல்ரைட். ஸோ எதுக்கு, வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ், மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் அப்படின்னாலே, ஸோ இது ஈஸி. இதுக்கு ஏதோ காசு செலவு பண்றது வேண்டிய இருக்கா? இல்ல காசு ஏதோ செலவு பண்ணுமா இதுக்கு? இல்ல. ஸோ ஈஸி, சூட்டபிள் ஃபார் பீரியட்ஸ் ஆஃப் சீட் டார்மன்சி. ஃபார் எக்ஸாம்பிள் சீட்ஸ் அங்கே இல்லைன்னா இந்த மாதிரி டைப் பண்ணலாம்ல, ப்ரொபகேஷன் பண்ணிட்டு சீடே தேவையில்லை, இதுக்கு சீடே இல்லை, சீட்லெஸ்ல பண்ணலாம். நியூ பிளான்ஸ் இந்த மாதிரி டிசைர் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நியூ பிளான்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். சீடு இல்லைனாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி இருந்தா ஃப்ளவர் ஃப்ரூட்ஸ் ஏரியால இருந்தா டு சேவ் ஸ்டாக் அண்ட் ப்ரிசர்வ்ட் வேரியட்டி, இந்த மாதிரி வெரைட்டிஸை வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் கூட. ஓகே, ஏ செக்ஷுவல் இதோட முடிஞ்சிச்சு கதை. நெக்ஸ்ட் செக்ஷுவல். ஓகேவா? ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இட் இன்வால்வ்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ். ஓகேவா? ஃபியூஷன் ஆஃப் ஸ்பீடா பார்த்தலாம், ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ். இந்த ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் டுகெதர் ஃபார்ம் நியூ ஜைகாட். ஓகேவா? இங்க பாருங்க,
டோட்டலா நம்மளுக்கு 46 டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும். ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 46 டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கு. அதுல 23 யார்கிட்ட இருந்து கிடைக்குது? ஃபீமேல். இன்னொரு 23 யார்கிட்ட இருந்து கிடைக்குது? மேல். ஸோ மேல் அப்பா அம்மா கிட்ட இருந்து சேர்ந்து நம்மளுக்கு 46 குரோமோசோம் கிடைக்குது. இதுல ஸ்பெர்ம்ஸ் வந்துட்டு மேல், எக் வந்துட்டு ஃபீமேல். ஓகேவா, இது ரெண்டும் டு ஃபார்ம் ஃபர்டிலைசேஷன் ஒரு ஜைகோட் 2n ஃபார்மேஷன் ஜைகோட் கிரியேட் ஆகுது. ஸோ இந்த ஜைகோட்ல இருந்து நம்ம ஃபார்ம் ஆகிறோம் எம்ப்ரியோ பேபி. ஓகேவா, இந்த ப்ராசஸ். ஓகேவா, a new individual exhibit variation, it helps the process of adaptation. Cell division involves meiosis. இந்த மாதிரி செல் டிவைட் ஆகுது, அது பேர் மியோசிஸ். செல் வந்துட்டு டிவைட் ஆகும்போது புதுசாக கிரியேட் ஆகுது மைட்டோசிஸ். இதை வந்து டீட்டெயில் திரும்பி பார்ப்போம். ஏதோ சொன்னல, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல கிராசிங் ஓவர் நடக்குது. கரெக்டா, மேல் ஃபீமேல் சேர்ந்து இந்த மாதிரி கிராஸ் ஆகுது. இதுக்கப்புறமா இதனால கொஞ்சம் வேரியேஷன்ஸ் நம்ம ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். இது இல்லாமல் ஒரு இப்போ ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி நம்ம வாழ முடியும். இது இல்லாமல் டியூரிங் திஸ் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் டேக்ஸ் பிளேஸ். திஸ் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் கான்ஸ்டன்ட் நம்பர் ஆஃப் குரோமோசோம். ஸோ இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் இந்த மாதிரி நடக்கிறதே இல்லை. நம்ம குரோமோசோம்ஸ் 23 இருக்குல்ல, ஸோ சேமாக இருக்கணும் குரோமோசோம். இன்கேஸ் குரோமோசோம் 24 25 ஆச்சுன்னா என்ன சார் ஆகும்? நடந்திருக்கு. நம்ம இதை கேஸ் பார்ப்போம். இல்ல இருக்கா உங்களுக்கு? இல்லையே நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டவுன் சிண்ட்ரோம் பார்த்துருக்கீங்களா? பேஷண்ட் வித் டவுன் சிண்ட்ரோம். என்னடா முழிக்கிறீங்க? இங்க பாருங்க, டவுன் இப்படி எங்கேயாவது குழந்தைங்க இப்படி இருந்து பார்த்துருக்கீங்களா? இங்க பாருங்க, இப்படி இருப்பாங்க. கொஞ்சம் கண்ணா கொஞ்சம் பிஹேவியர் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அவங்களுக்குலாம் வந்துட்டு இங்க பாருங்க, ட்ரைசோமி 21 இந்த குரோம் சேஞ்ச் ஆச்சு. இங்க பாருங்க, நம்ம குரோமோசோம் இருக்குல்ல, இந்த மாதிரி நம்ம குரோமோசோம் சேஞ்ச் ஆகிறதுனால இந்த மாதிரி பேபிஸ் ஃபார்ம் ஆவாங்க. ஓகேவா, வேற எதுவுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி பேபிஸ் ஃபார்ம் ஆவாங்க. ஸோ சேஞ்சஸ் சேமா இருந்தால் தான் இந்த மாதிரி கரெக்டாக ஆஃப் ஸ்ப்ரிங் சொல்ல முடியும். இந்த மாதிரி சேஞ்சஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஏதாவது கிளின்ஃபில்டர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்லை டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்லாம் சொல்லுவாங்கல்ல, அவங்களாம் கூட இந்த லிஸ்ட்ல வருவாங்க. ஓகேவா, so during this type of reproduction, fusion of gametes takes place, helps to maintain constant number of chromosomes throughout the species. Plant reproductive system. ஓகேவா, இப்போ பிளான்ட் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பார்த்துடலாம். பிளான்ட்ல வந்துட்டு அதே மாதிரி தான், மேல இப்படி இருக்கும், ஃபீமேல் இப்படி இருக்கும். ஓகேவா, எப்பவுமே நான் வச்சுக்கோங்க, இதுதான் அந்த சிம்பிள். ஓகேவா, மேல் வந்து ஸ்டேமன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபீமேல்ஸ் வந்து கார்பல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஓகேவா, இது பைசெக்சுவல் ஃப்ளவர்ல பார்ப்போம். இங்க பாரு, இந்த ஸ்டேமன் இருக்குல்ல, இந்த ஆந்தர் ஸ்டேமெண்ட் ஃபிலமெண்ட் இது வந்துட்டு மேல். ஓகேவா, பைசெக்சுவல் ஃப்ளவர்னா என்னது? மேலோட ரீப்ரொடக்டிவ் பார்ட்டும் ஃபீமேலோட ரீப்ரொடக்டிவ் பார்ட்டும் ஒரே பிளான்ட்ல இருந்தா அது பைசெக்சுவல் ஃப்ளவர். அந்த இங்க பாருங்க, இங்க வெளியே மேல் இருக்கு பாருங்க, நல்லா பாத்தீங்கன்னா வெளியே மேல் இருக்கு. ஓகே, வெளியே மேல் இருக்கு, இங்க ஆந்தர் ஃபிலமெண்ட் இருக்கு. ஓகேவா, இதே ரீப்ரொடக்டிவ் பார்ட் இங்க பாரு, ஸ்டிக்மா ஸ்டைலி எல்லாமே இருக்கு. இதே வந்துட்டு யூனிசெக்சுவல் தனியா இருந்துச்சு. இங்க பாருங்க, எதர் மேல் ஆர் ஃபீமேல். இங்க பாருங்க, இது வெறும் ஃபீமேல். செப்பல்ஸ், பெடிக்கல், பெட்டல், வெறும் ஓவியல்ஸ், ஓவரி இருந்தா வெறும் ஓவியல்ஸ் ஓவரி மட்டும் இருந்தா இது வந்து ஃபீமேல்ஸ். ஓகேவா, இதே ஃபிலமெண்ட் ஸ்டேமன் வெறும் அதே மட்டும் இருந்தா அது வந்துட்டு பைசெக்சுவல் ஃப்ளவர். ஓகே, இங்க எப்படி சார் ரீப்ரொடக்ஷன் நடக்குதுன்னா, இதுக்கு மேல ஃபிலமெண்ட் சொன்னல, இங்க வந்து ஃபிலமெண்ட், இது ஃபிலமெண்ட் இந்த டெயில் மாதிரி இருக்கு. இங்க மேல ஒரு ஆந்தர் மாதிரி இருக்கு. இந்த ஆந்தர்ல ஒரு பவுடரி லேயர்ஸ் இருக்கும். ஓகேவா, அந்த பவுடர்ல பேசிக்கலி போர்ஸ் இருக்கும். ஓகேவா, ஸ்போராஞ்சி அந்த ஸ்போர்ஸ் சொன்ன இல்லையா, அந்த ஸ்போர்ஸ் இருக்கும். இந்த ஸ்போர்ஸ் எப்போ இதுக்குள்ள போதோ இங்க போகும். இந்த ஸ்போர்ஸ் வந்து இதுக்குள்ள போயிட்டு இப்படி வந்து ஸ்போர்ஸ் போயிட்டு இங்க இருந்து 2n ஃபார்மேஷன் நியூக்ளியர் கிரியேட் ஆகுது. ஓகேவா, இங்க பாருங்க, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்டேமன், ஃபிலமெண்ட்ஸ், இது பேர் தான் ஃபிலமெண்ட்னு சொல்லுவாங்க. ஸ்டாக் இது ஃபிலமெண்ட், இது பேர் ஆந்தர்னு சொல்லுவாங்க. The flattened top produces pollen grains. நிறைய பேர் போலன் கிரெயின்ஸ் இன்ஃபெக்ஷன்ஸ்ல இங்கல யூஎஸ்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு போலன் அலர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போலன் நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து படுறதுனால உங்க ஸ்கின்ல இல்ல அவங்களுக்கு சில பேருக்கு ஆஸ்மா கூட வரும், போலன் அலர்ஜி ஆஸ்மாஸ் கூட.
எல்லாமே இதனால தான். ஓகேவா? ஸோ ரீப்ரொடக்டிவ் பார்ட் இங்கே நல்லா பாருங்க. இந்த ஸ்டிக்மால போயிட்டு இந்த போலன் வந்துட்டு உள்ள போகும். அப்படியே இப்படி உள்ள போயிட்டு ஓவரிக்கு ரீச் ஆயிட்டு இந்த எக்ஸெல்க்கு போயிட்டு ஃபியூஷன் நடக்கும், ஃபியூஸ் ஆகும். ஓகேவா? ஃபியூஸ் ஆயிட்டு புது ஆஃப்ஸ்பிரிங் கிரியேட் ஆகும். ஓகேவா? terminal part and elongated structure, ovaries fall and base produces ovules, female gametes are egg cells. ஓகேவா? அவ்வளவுதான், வேற எதுவும் டீடைலா பார்க்க தேவையில்லை. இது மட்டும் தெரிஞ்சா போதும். ஸ்ட்ரக்சர்ஸ் டீடைலா தெரிஞ்சுக்கோங்க, அதோட ஃபங்க்ஷன் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஆல்ரைட். இப்போ எப்படி சார் இது நடக்குது? அது பேர் தான் வந்துட்டு பாலினேஷன். ஓகேவா? ஸோ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரெயின்ஸ், அங்க பார்த்தோமா, போலன் கிரெயின்ஸ் ஃப்ரம் ஆந்தர். ஆந்தர்னா இப்படி எங்க இப்படி இருந்துச்சு பார்த்தியா, பைலோபெட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, அது பேர் ஆந்தர். இந்த ஆந்தர் போயிட்டு ஸ்டிக்மாக்கு போய் இங்க பாரு, இந்த ஆந்தர் போய் ஸ்டிக்மாக்கு போய் ரீச் ஆகுது. கரெக்டா? இந்த பார்ட் ஸ்டிக்மா இதுக்குள்ள போகுது, ஸ்டிக்மாக்கு ரீச் ஆகிட்டு ஏஜஸ் எது எப்படி அங்க போகுதுன்னா, காத்துனால, விண்டு, வாட்டர் டிரான்ஸ்போர்ட் ஆர் இன்செக்ட், பீ பாலினேஷன் இருக்கும்ல, பீஸ் போய் பாலினேட் பண்ணும், பீ பாலினேஷன், ஆண்ட் பாலினேஷன் அப்படிலாம் பார்ப்போம். இன்செக்ட் வழியா வந்துட்டு பாலினேஷன் இருக்குது. ஒன்று வந்துட்டு செல்ஃப் பாலினேஷன், அப்படின்னா அதுவே தானா நடக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் செல்ஃப் பாலினேஷன், இங்கேயே வந்துட்டு ஸ்டிக்மா இங்கேயே ஸ்டைல் இருக்கனால இங்கேயே படுறதுனால பாலினேஷன் நடக்கிறது. கிராஸ் பாலினேஷன்னா இங்க வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு ஃபீமேல் மேல் ரிப்ரொடக்டிவ் பார்ட் இல்லைன்னா இங்க இருந்து விண்டுனால இந்த போர்ஸ் ப்ரொடியூஸ் போயிட்டு காத்துல போயிட்டு இங்க ஸ்டிக்மாக்குள்ள போறது தான் வந்து கிராஸ் பாலினேஷன். ஓகேவா? So self pollination, transfer of pollinators from anther to stigma of a same flower. ஒரே ஃப்ளவர்ல நடக்குதா செல்ஃப் பாலினேஷன், வேற டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ல நடந்தா கிராஸ் பாலினேஷன். ஸோ இங்க பாருங்க, ஏ ஒரே பிளான்ட்ல நடந்தா செல்ஃப், ஏல இருந்து பிக்கு இன்னொரு ஃப்ளவருக்கு நடந்தா கிராஸ், ஏ டு சி நடந்தா கிராஸ், பி டு சி நடந்தாலும் கிராஸ். ஓகே, அதே ப்ராசஸ் தான் ஃபர்டிலைசேஷனாலும் அதே தாங்க. பாரு, இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ஃபியூஷன் ஆஃப் பாலினேஷன்ல இங்க இருந்து ஸ்டிக்மாக்கு போறது வரைக்கும் பாலினேஷன் சொல்லுவாங்க. அந்த பாலினேஷன் ஸ்டிக்மால இருந்து உள்ள ஓவியலுக்கோ எக்குக்கோ போயிட்டு ஃபியூஸ் ஆகுதுல்ல, அது பேரு ஃபர்டிலைசேஷன் அப்படி சொல்லுவாங்க. The process of fusion of male and female gametes, மேல் அண்ட் ஃபீமேல் எக்ஸ் ஜெர்ம்ஸ், இது பேர் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெஃபினேஷன் எழுதுருங்க, நீட் கொஸ்டின் இல்லை, உங்களுக்கு 10th இதே தான் வரும். ஓகேவா? இதை டெஃபினேஷன் பண்ணிட்டு இந்த டயக்ராம் வரைஞ்சா போதும். ஓகேவா? அது இந்த ப்ராசஸ் தான் நாங்கள் எலாபரேட் பண்ணி காட்டியிருக்கிறோம். ஓகேவா? ஜைகோட் ஃபார்ம் ஆகும், ஆந்தர் இது போயிட்டு ஸ்டிக்மாக்கு போய் கனெக்ட் ஆகிட்டு ஸ்டிக்மாலேருந்து டியூப் வழியாக போயிட்டு ஃபியூஷன் டேக்ஸ் பிளேஸ். அந்த ஃபியூஷன் நடந்து எக்ஸெல்ஸ் கிரியேட் ஆகும். அந்த எக்ஸெல்ஸ் வந்துட்டு நியூ ஜைகோட்டா ஃபார்ம் ஆயிடும். இதுதான் அந்த கதை. ஓகே, இப்போ ஜைகாட் ஃபார்மேஷன் ஆஃப் சீடு, எப்படி ஒரு சீடு கிரியேட் ஆகுதுன்னா இதே மாதிரி இந்த ப்ராசஸை ஜைகாட்ல ஆயிடுச்சா, அந்த ஜைகாட்ல இருந்து டிவைட் இன்டு செவரல் டைப். ஆக்சுவலி அப்படின்னா சீடு தான் அவங்களோட ஆஃப் ஸ்பிரிங்ஸ். கரெக்டா? அவங்களுக்கு சீடு தான் ஆஃப் ஸ்பிரிங். கரெக்ட்ல? ஸோ டிவைட் செவரல் டைம்ஸ். இந்த செவரல் டைம்ஸ் எம்ப்ரியோ வித் இந்த ஓவியூல், இந்த ஓவியில இருந்து சீட் ஃபார்ம் ஆகுது, இந்த ஓவரியில இருந்து ஃப்ரூட் ஃபார்ம் ஆகுது. ஓவியில இருந்து வந்தா சீடு, ஓவரியில இருந்து வந்தா ஃப்ரூட். அந்த ஃப்ரூட்டுக்குள்ள திரும்பி சீட்ஸ் இருக்கும். நல்லா ஞாபகம், எம்ப்ரியோ ஃபார்ம் வித் இந்த ஓவியூல். ஓகேவா? இந்த ஓவியில இருந்து வந்தா சீடு, ஓவரியில இருந்து வந்தா ஃப்ரூட். ஓகேவா? இப்போ ஃப்ரூட்டுக்குள்ள எப்படி சீட் இருக்கும்பாங்க, சீட் கோட் இருக்கு, இது எம்ப்ரியோ இருக்கு, எண்டோஸ்பெர்ம், இது எல்லாம் சேர்த்தா சீடு. ஓகே, ஜஸ்ட் பிரீஃப் அவுட் தான் பண்றேன், டீடைலா போய் ஒழுங்கா பாருங்க. ஓகேவா? ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் டக்குன்னு பார்த்துடலாம். உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ இதை மேல்னு சொல்லுவாங்க. இப்படி இருந்தா ஃபீமேல் சொல்லுவாங்க. கரெக்டா? reproductive system young ones, so reproductive system of young organism become functional and definitive age. எப்போ ஏஜ்ல வந்துட்டு நீங்க வந்துட்டு யூ கேன் ஒரு பேபி வந்து ஃபார்ம் ஆகலாம், கிரியேட் ஆகலாம் அப்படின்னா அந்த மெச்சூரிட்டி ஏஜ், அந்த பியூபர்ட்டி ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அடோலசன்ட் ஏஜ், அந்த பியூபர்ட்டி ஏஜ் அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் எப்போ கரெக்டாக யங் ஒன்ஸ் க்ரோத் ஆகி டெவலப் ஆகுதோ அந்த ஏஜ் தான் வந்து பியூபர்ட்டி ஏஜ்னு சொல்லுவாங்க.
அது ஏஜ் வந்து 13 to 14 years ஸ்டார்ட்ஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ். மேலுக்கு வந்துட்டு ஸ்பெர்ம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இது இல்லாமல் டெஸ்டோஸ்டிரான் வந்துட்டு செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர். ஓகேவா, செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர். இதே ஃபீமேல்ஸ்க்கு தான் சார், ஃபீமேல்ஸ்க்கு 10 to 12 முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா, 10 to 12 years starts production of ovum start production. Female hormones estrogen is produced from ovary. ஓகேவா, டவுட் ஏதாவது இருக்கா? ஈஸ்ட்ரோஜன் வந்துட்டு செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர் ஃபார் ஃபீமேல். ஓகேவா, ஏன் ஹார்மோன் சேவ சார் அப்படின்னா, இங்க பாருங்க, இட் ரெகுலேட்ஸ் த ப்ராசஸ் கால் கேமிட்டோஜெனிசிஸ். ஃபார்மேஷன் ஆஃப் கேமெட்ஸ், ஃபியூஷன் ஆஃப் கேமெட்ஸா, ஃபார்மேஷன் ஆஃப் கேமெட்ஸ் தான் வந்துட்டு கேமிட்டோஜெனிசிஸ். இது மெயின்டைன் பண்ணிட்டு இது ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட்டா நம்ம செக்ஸ் ஆர்கன்ஸாக ஹெல்ப் ஆகும். அதுக்கப்புறம் இந்த செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர் சச்சஸ் நம்ம ஃபேஷியல் ஹேரு, ஆக்சல், பியூபிக் ஹேரு, பிச் ஆஃப் நம்ம வாய்ஸ், பிச் சவுண்டு, பிச் ஆஃப் வாய்ஸு, டெவலப்மெண்ட் ஆஃப் மேமரி கிளாண்ட், ஃபீமேல்ஸ்க்கு வந்துட்டு மேமரி கிளாண்ட்ஸு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு மேமல்ஸ் யாரெல்லாம் வருவாங்க, எல்லாமே வருவாங்க. ஹியூமன்ஸ் மட்டும் மேமரி கிளாண்ட்ஸ்க்கு இல்லை, எல்லாமே. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் என்னது, டாகு, கவ்வு, இது எல்லாமே மேமரி கிளாண்ட்ஸ், மில்க் ப்ரொடியூசிங் ஆர்கனிசம்ஸ். ஓகேவா, ஸோ மேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம்ல இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. இந்த டயக்ராம் சும்மா ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. வாஸ்ட் டிஃபரன்ஸ் எங்க இருக்கு, ஸ்க்ராட்டம், டெஸ்டிஸ் எதுக்குள்ள இருக்கு, ஸ்க்ராட்டம்குள்ள டெஸ்டிஸ் இருக்கு, பிளாடர், ப்ராஸ்டேட் கிளாண்ட், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேவா, ப்ராஸ்டேட்ல யூரேட்டரா, யூரினரி பிளாடர் அங்கெல்லாம் பார்த்தோம்ல நம்ம கிட்னிலேருந்து வர அந்த யூரினரி பிளாடர் இங்கே இருக்கும். அப்புறமா பென்னிஸ் ஓப்பனிங்கு, வாஸ்ட் டிஃபரன்ஸு, ஹியூமன் ரீப்ரடக்டிவ் டயக்ராம். எனக்கு மோஸ்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு ரீப்ரடக்டிவ் சிஸ்டம் டயக்ராம் வந்துட்டு ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம் தான் எப்பயுமே எக்ஸாம் கேட்குறாங்க லாஸ்ட் 3 to 5 years. ஸோ மேல் கஷ்டம் வரைய முடியாதுல எக்ஸாமில், ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம் தான் எக்ஸாம் கேட்குறாங்க. மறக்காம பாருங்க. இப்போ இங்கே என்ன நடக்குது, ஸ்பெர்ம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா, இந்த டெஸ்டிஸ்லேருந்து என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா ஸ்பெர்ம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது டெஸ்டிஸ் வழியா. அந்த டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கு, ஏன் வந்துட்டு ஸ்டொமக்குள்ள உள்ள இருக்கலாமே, ஏன் வெளியே வந்து தனியாக இருக்குன்னா பேசிக்கலி அதுக்கு வந்து டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். இப்போ உள்ள நம்ம பாடி டெம்பரேச்சர் 25 or 26 டெம்பரேச்சர்னா அந்த டெம்பரேச்சர்ல வந்துட்டு ஸ்பெர்ம் வாழாது, இறந்துரும், இட் வில் டை. ஸோ அதனால தான் எக்ஸ்டர்னலா வந்துட்டு ஸ்க்ராட்டம்குள்ள இருக்கு. ஓகேவா, லெஸ் தேன் பாடி டெம்பரேச்சர். டு மெயின்டைன் லெஸ் டெம்பரேச்சர் டெஸ்டிஸ் ஆர் பிரசன்ட் இன் த ஸ்க்ராட்டம். ஓகேவா, அந்த மஸ்குலர் பவுச் லைக் ஸ்ட்ரக்சர் இஸ் தேர்ல, இந்த பக்கத்துல இந்த பவுச் லைக் ஸ்ட்ரக்சர்ல வந்துட்டு இட் வில் பி தேர். இந்த ஸ்பெர்ம்ஸ் என்ன பண்ணுவோம், இது யூரேத்ரா டு வாஸ்ட் டிஃபரன்ஸ் லாங் டியூப் லைக் ஸ்ட்ரக்சர். ஓகேவா, இந்த ஸ்பெர்ம்ஸ் இருக்கும் வாஸ்ட் டிஃபரன்ஸ் வழியா. அதுக்கப்புறமா இந்த யூரேத்ரால இருந்து ஜெனிட்டல்ல இருந்து போன் வெளியே வரும். ஓகேவா, இந்த எக்ஸ்டர்னலா இந்த யூரேத்ரால இருந்து இந்த ஃபோர் ஸ்கின் வழியா இந்த வந்துட்டு இந்த ஸ்பெர்ம் வெளியே வரும். ஓகேவா, நெக்ஸ்ட் ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம் பார்த்துடலாமா ஃபாஸ்டா. நல்லா நான் வச்சுக்கோங்க, ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம் டயக்ராம் கேட்டு நீங்க வரைய சொல்லுவாங்க, மறக்காதீங்க. ஓகேவா, ஸோ ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம்ல இந்த வெளியே ஓப்பனிங் தான் வந்துட்டு வெஜினா, உள்ள வந்துட்டு நீங்க அப்படியே பார்த்தா யூட்டிரஸ், இங்க தான் இந்த யூட்டிரஸ்ல தான் வந்துட்டு பேபி வந்துட்டு இருக்கும். ஓகேவா, இங்க இந்த பர்டிகுலர் இடத்துல இங்க ஃபீமேலுக்கு வந்துட்டு யூட்டிரஸ் இருக்கும். இந்த சைட்ல வந்துட்டு இப்படி இப்படி இருக்கு பாத்தியா, அங்க வந்துட்டு ஓவரி, ஓவரி வந்து என்ன இருக்கும், எக்ஸ் இருக்கும். ஓகேவா, எக்ஸ் இருக்கும். அந்த டியூப் பேர் அங்க இங்க இப்போ ஸ்பெர்ம் போய் இங்க போய் ஃபியூஸ் ஆகும்ல, அந்த டியூப் இந்த ரீஜன் பேரு ஃபெலோப்பியன் டியூப். எத்தனை பேர் ஆஃப் யூரிஸ் இருக்கும், 2 இருக்கு இல்லையா, பேர் ஆஃப் ஒரு யூரிஸ். இந்த ஃபன்னல் லைக் ஸ்ட்ரக்சர் கால் ஃபாலோப்பியன் டியூப் இருக்கு. இங்க போய் யூட்டிரஸ், சர்விக்ஸ், வெஜினா, இங்க பாரு சர்விக்ஸ், வெஜினா. இந்த டயக்ராம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா, டயக்ராம் நீட்லயும் கேட்குறாங்க, உங்க 10th இந்த டயக்ராம் இருக்கு. ஓகேவா, நீட்ல எப்படி கேட்டாங்கன்னு நான் சொல்றேன். இந்த பார்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த பார்ட்ஸ் வந்துட்டு டேஷன் கொடுத்துருவாங்க. ஓகேவா, ஏபிசிடி மேட்ச் த ஃபாலோயிங் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்போ அது ஏ என்ன என்னது, இந்த பி என்னதுன்னு கண்டுபிடிச்சு நம்ம எழுதணும். ஓகேவா, நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் பார்ட்ஸ். உங்களுக்கு தெரியும், அந்த ஓவரியில ஓவா வந்துட்டு எக்குன்னு சொல்லுவோம். இந்த தே செக்ரேட் 2 ஹார்மோன்ஸ், என்னது ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டெரான். ஓகேவா, கம்போஸ்ட் ஆஃப் ஃபாலிகல்ஸ் தட் ஓவா பியூபர்ட்டி ஏஜ்ல இந்த ஓவா கிரியேட் ஆகும். இந்த ப்ரொடியூசிங் இந்த அட் பியூபர்ட்டி டைம்ல வந்துட்டு இட் ஸ்டார்ட் ப்ரொடியூசிங் ஓவா. இங்க யூட்டிரஸ் அது எண்ட் ஆஃப் ஓவரி ஃபன்னல் லைக் ஸ்ட்ரக்சர் கால் ஃபாலோப்பியன் டியூப் இருக்குல்ல, அங்க போய் ரீச் ஆகும். இந்த ஃபாலோப்பியன் டியூப்ஸ்ல போத் எண்ட்ஸ் 2 சைட்ல இருக்கிற எலாஸ்டிக் பேக் லைக் ஸ்ட்ரக்சர் கால் யூட்டிரஸ். ஏன் வந்துட்டு யூட்டிரஸ் வந்து பேக் லைக் ஸ்ட்ரக்சர் சொல்றாங்க?
இப்போ இத்தினோன்னு தான் இருக்கும். அது பேபி ஃபார்மாவோ இவ்வளவு தூரம் பெருசாகிட்ட பேபி ஃபார்மேட்டர்ல அந்த யூட்ரஸ் எவ்வளவு நல்ல எலாஸ்டிக்கா இருக்கும். எலாஸ்டிக்னா நல்லது, உங்க ரப்பர் மாதிரி எலாஸ்டிக்கா இருக்கும். அந்த பேபி ஃபார்ம் ஆக இத்தினோண்டு ஸ்பேஸ் இருந்தால் அது பேபி ஃபார்ம் ஆகுது, இறந்துரும் கண்டிப்பா இல்லையா? ஸோ அந்த ஸ்பேஸ் கிரியேட் ஆகினாதான் அதுக்கேற்ற அந்த ஸ்பேஸ் இருக்கிறது அங்கே க்ரோ ஆகும், டெவலப் ஆகும். கரெக்டா? ஸோ அதனால அந்த எலாஸ்டிக் ஸ்பேஸ் இருக்கணும். இது இல்லாம சர்விக்ஸ் அண்ட் வெஜினா ஆர் எக்ஸ்டர்னல், இங்க அது வழியா தான் பேபி வெளியே வரும். ஓகேவா? cervix and vaginaல the uterus open into vagina through cervix. The vagina has a tubular structure. Vagina is birth canal. Vagina is called the birth canal. ஓகேவா? மறக்காதீங்க. through young ones new baby வெளியே வரும். urethra and vaginal opening are separate. urethra opening வேற, vaginal opening separate. ஓகேவா? இப்போ sexual cycles in females பார்த்துடலாம். ஓகேவா? இப்போ செக்ஷுவல் சைக்கிள் மென்ஸ்ட்ருவேஷன் சைக்கிள் அப்பெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? மென்ஸ்ட்ருவேஷன் சைக்கிள் அதெல்லாம் இருக்கும். மென்ஸ்ட்ருவேஷன் சைக்கிள் வந்துட்டு எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, 0 to 7 days. ஓவுலேஷன் டேஸ் வந்துட்டு 7 to 14 days. ஓகேவா? இந்த டைம்ல இது இல்லாம யூட்டிரின் டேஸ் வந்து 14 to 18 days. இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வேற எதுவும் தேவையில்லை. ஓகேவா? The fertilization doesn't occur. ஓகேவா? யூட்ரின் லைனிங் along with the blood vessels break down. ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது? ஃபர்டிலைசேஷன் இருக்கு. அங்க வந்து இந்த யூட்டிரைன் லைனிங் இருக்குல்ல, இந்த லைனிங் சொல்லுவாங்க பாருங்க, இந்த யூட்டிரைன் லைனிங் இருக்குல்ல, இந்த லைனிங் வந்து பிரேக் டவுன் ஆகுதான். ஸோ அங்க ஒரு டிஷ்யூ வந்து பிரேக் டவுன் ஆகுறதுனால ப்ளீடிங் வருது. ஓகேவா? இந்த பிரேக் டவுன் ஆஃப் யூட்டிரைன் லைனிங் மூவ்ஸ் அவுட் ஆஃப் த வெஜினா இன்டு ஃபார்ம் ப்ளீடிங். ப்ளீடிங் எதனால வருதுன்னா இந்த யூட்டிரைன் வால் பிரேக் டவுன் ஆகுறதுனால. ஓகேவா? நெக்ஸ்ட்ல இது ஃபர்ஸ்ட் மென்ஸ்ட்ருவேஷன் டேஸ்ல நடக்கும், 0 to 7 daysல நடக்கிறது. அதுக்கப்புறமா நடக்கிற டேஸ் வந்துட்டு ஓவிலேஷன் டே. ஓவிலேஷன் டேல என்ன நடக்குதுன்னா மெச்சூர் ஆஃப் எக். ஓகேவா? நியூ எக்ஸ் திரும்பி அது ஓல்டு போயிட்டு திரும்பி நியூ எக்ஸ் திரும்பி ஸ்டார்ட் ஆகுது. நியூ எக்ஸ் கிரியேட் ஆயிட்டு ஓவம்ல கிரியேட் ஆகுது, ரிலீஸ் ஃப்ரம் த ரெஸ்பெக்டிவ் ஓவரி. யூட்டேரியன் வால் ஸ்டார்ட். இப்போ யூட்டேரியன் வால்ஸ் கிழிஞ்சிருச்சாங்கன்னு சொன்னல, டேர் ஆகுதுனால தான் ப்ளீட் ஆகுதுன்னு சொன்னல, இங்க திரும்பி ஹீல் ஆகிடும். திரும்பி அதே மாதிரி ஹீல் ஆயிட்டு திரும்பி ப்ரிப்பரேஷன் ஆஃப் யூட்டரஸ், திரும்பி நியூ எக்ஸ்கோ திரும்பி யூட்டரஸ் வால் கிரியேட் ஆகிறதுக்கு திரும்பியும் 14 to 28 days ஆகுதான். ஓகே, டவுட்ஸ் இருக்கா? கிளியர் தானே? ஓவம் வெயிட்ஸ் ஃபார் ஃபர்டிலைசேஷன். இந்த ப்ராசஸ்ல எது நடக்குதுன்னா இந்த ப்ளீடிங்ல எப்போ ஸ்டாப் ஆகுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பேபி ஸ்பெர்ம் வந்துட்டு திரும்பி பேபி வந்துருச்சுன்னா அப்போ திரும்பி ப்ளீட் ஆகுதான். எப்போ? 0 to 9 ட்ரெமிஸ்டர்னு சொல்லுவாங்கல்ல, ஃபர்ஸ்ட் ட்ரெமிஸ்டர், செகண்ட் ட்ரெமிஸ்டர், தேர்ட் ட்ரெமிஸ்டர்ல ஒரு ட்ரெமிஸ்டருக்கும் வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த 9 months வந்துட்டு ஃபீமேலுக்கு ப்ளீடிங் ஆகுது. ஏன்னா பேபி வந்துருச்சுல, அப்போ இந்த பிரேக் டவுன் ஆஃப் டிஷ்யூ நடக்காது, ப்ளீடிங் நடக்காது. ஓகேவா? எல்லா நியூட்ரியன்ஸ் எல்லாமே இந்த பேபிக்கு போகணும் இல்லையா? கரெக்டா? ஆல்ரைட், இப்போ ஃபர்டிலைசேஷன் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பெர்ம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பெர்ம்ஸ் போயிட்டு ஃபர்டிலைஸ் ஆகுது, எக்கோட சேர்த்து ஃபர்டிலைஸ் ஆகி அப்புறம் இந்த எக் கம்ப்ளீட்டா இருக்குல்ல, இந்த எக்கு போய் எங்க இம்ப்ளான்ட் ஆகும்னா இந்த யூட்டிரஸ்ல இங்க போய் இம்ப்ளான்ட் ஆகும். ரவுண்டா யூட்ரைட் ஆயிட்டு அது வந்துட்டு குட்டியா இருக்கும். ஒரு குட்டி செல் தானே எக் செல், ஃபியூஸ் ஆன செல்ஸ் குட்டியா, அதை ப்ரொபகேட் ஆகி ஒரு ஹியூமன் பேபி, ஒரு குட்டி பேபி யங் ஒன்ஸா ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேவா? ஆல்ரைட், இம்ப்ளான்டேஷன்னா அந்த பர்டிகுலர் அந்த குட்டி எக்ல போய் அங்க போய் ஒட்டிக்குதுல, அது பேர் தான் இம்ப்ளான்டேஷன். ஓகேவா? ஸோ fertilization of grows and becomes embryo. These embryo attaches. நல்லா உங்களுக்கு புரியல நினைக்கிறேன், நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். டவுட்டா இருக்கா? நான் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ அட் பேஜ் நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ் நம்ம ஃபீமேல் வெஜினா பார்த்தாச்சு, இங்க 2 இருக்குன்னு என்னன்னு பார்த்தோம், இந்த ஃபெலோப்பியன் டியூப் இருக்குன்னு பார்த்தோம், இங்க ஓவா இருக்குன்னு. இந்த ஸ்பெர்ம் வந்துட்டு ஸ்பெர்ம் இருக்குல்ல இப்படி உள்ள போகும். ஓகேவா? உள்ள போய் ஃபெலோப்பியன் டியூப் ரீச் ஆயிட்டு இங்க ஓவா கிட்ட போயிட்டு எக்கோட சேர்த்து ஃபியூஸ் ஆகும். எக்ஸோட சேர்த்து இந்த ஸ்பெர்ம் ஃபியூஸ் ஆயிட்டு ஒரு என்ன ஃபார்ம் ஆகுது இங்க பாருங்க, ஃபார்ம் வாட்? ஓவம். இந்த ஓவம் இருக்குல்ல இது அதுக்கப்புறமா இந்த ஜைகோட் கிட்ட போயிட்டு எம்ப்ரியோவா ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? இந்த எம்ப்ரியோ என்ன நடக்கும்னா இந்த குட்டி எம்ப்ரியோ, இந்த எம்ப்ரியோ திரும்பியும் இப்போ இந்த ஸ்பெர்ம் எக் சேர்ந்து டுகெதர் டு ஃபார்ம் எம்ப்ரியோ கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவாமா?
இந்த எம்ப்ரியோ போயிட்டு இந்த யூட்டிரஸ், இந்த பர்டிகுலர் யூட்ரஸ்ன்னு சொன்னேன்ல, இந்த ஸ்பேஸ்ல வந்துட்டு இது போய் அட்டாச் ஆகும். இங்க அட்டாச் ஆயிட்டு என்ன ஆகும்னா அது அந்த அட்டாச் பேர் என்னது இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இம்ப்ளான்டேஷன்ல போய் அட்டாச் ஆயிட்டு இங்க போய் இந்த குட்டி குட்டியா இருக்கிறது க்ரோ ஆகி எம்ப்ரியோ வந்து பெருசாக்குது. ஓகேவா? இதுக்கு மேல இந்த யூட்ரஸ் செல் ஆகுதுல, இதுக்கு மேல ஒரு லேயர் தான் என்ன சொன்ன, அம்னியோடெலிக் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லல, இந்த லேயர் இருக்கும், அதை கவர் பண்ணும், அந்த பேபியை கவர் பண்ணும். ஓகேவா? ஏன் அம்னியோடெலிக் ஃப்ளூயிட்னா அது வந்து அபண்டன்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ் இருக்கும் அதுக்கு, அந்த அம்னியோடெலிக் ஃப்ளூயிடுக்கு. ஓகேவா? ஓகே, இதுதான் அந்த கதை. இல்ல இது இல்லாம அந்த ஓகே இது தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் அதே தான் பிளாசென்டா பார்ப்போம். இப்போ பாரு, பிளாசென்டா. பிளாசென்டா எங்க இருக்கு? இங்க பாருங்க, இங்க இருக்கு அந்த டயக்ராம் பிளாசென்டா. ஸோ இந்த பிளாசென்டா வாட் எவர் இங்க ஒரு பிளாசென்டா கிரியேட் ஆகும். அந்த பிளாசென்டா இங்க பாரு, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் டிஷ்யூ கால்ட் பிளாசென்டா ஃபார்ம்ஸ் பிட்வீன் யூட்டரல் வால் அண்ட் ஃபியூட்டஸ். அதாவது ஃபியூட்டஸ் வால்க்கும் யூட்டரன் வால்க்கும் நடுவில் வந்துட்டு ஒரு டிஷ்யூ ஒன்று ஃபார்ம் ஆகுது. அந்த டிஷ்யூ பேர் தான் வந்துட்டு பிளாசென்டா அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிளாசென்டா என்ன படம், அந்த அந்த பேபியை கவர் பண்ணுது இல்லையா, கரெக்ட் அந்த பிளாசென்டா தானே அம்னியோட்டிக் ஃப்ளூயிட். அந்த பிளாசென்டால இருந்து எடுக்கிற ஃப்ளூயிட் தான் அம்னியோடெலிக் ஃப்ளூயிட். ஓகேவா? அந்த பிளாசென்டா ஹாஸ் நியூட்ரிஷன், அபண்டன்ஸ் நியூட்ரிஷன். எதுக்கு? எம்ப்ரியோ டெவலப் ஆகிறதுக்கு அந்த நியூட்ரிஷன் ஹெல்ப் பண்ணும். ஹெல்ப்ஸ் இன் வேற இல்லாம கார்பன் டை ஆக்சைடு உள்ள போயிட்டு அதுக்கு தேவையில்லை ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் தேவை இல்லையா, ஸோ ஆக்சிஜன் அண்ட் CO2 டிரான்ஸ்போர்ட் ஹெல்ப் பண்ணும். ஹெல்ப்ஸ் இன் ரிமூவல் ஆஃப் வேஸ்ட், நைட்ரோஜன் குட்டி நைட்ரோஜன் வேஸ்ட் வந்துட்டு இது வழியா அந்த பிளாசென்டா, அம்மா பிளாசென்டா கனெக்ட் ஆகும். பிளாசென்டா இங்க கட் பண்ணுவாங்க இல்லையா, பிளாசென்டா ஃபார்ம்ட் இன் த டெவலப்பிங் ஃபீட்டஸ், ஹெல்ப்ஸ் இன் அட்டாச்மெண்ட் ஆஃப் ஃபீட்டஸ் அண்ட் யூட்ரின் வால். டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபீட்டஸ் டேக்ஸ் பிளேஸ் 9 months. எத்தனை மந்த்ஸ் நடக்குது? 9 months நடக்குது. Birth fetus acute through rhythmic contraction muscles in the uterus. இப்போ ஏதோ டவுட்ஸ் இருக்கா? சீரியஸா எங்க குட்டி டவுட் இருந்தா கூட கேளுங்க, நோ ப்ராப்ளம். இருக்கா? நோ? ரோகிணி ஏதோ டவுட் இருக்கா? நான் கேட்க போறேன்னு டக்குன்னு உங்க நோ டவுட்ஸ் போட்டுடுறாங்க. ஓகே ஓகே. இப்போ 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 பாப்புலேஷன் பேபி எப்படி ஃபார்ம் ஆகுது? எப்போ வேர்ல்ட்ல எந்த கண்ட்ரி ஹாஸ் ஹையஸ்ட் பாப்புலேஷன் இப்போ கரண்ட் சினாரியோல? சைனாவா இந்தியாவா? இந்தியா. இப்போ இந்தியா, இதுக்கு முன்னாடி சைனாவா இருந்துச்சு, இப்போ நம்ம பீட் பண்ணிட்டோம் ஆஃப்டர் கோவிட். ஓகேவா? ஸோ இப்போ பாப்புலேஷன் கண்ட்ரோல், இந்த பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்காக we have some methods. ஓகேவா? அது பேரு பேரியர் மெத்தட். ஃபர்ஸ்ட் பேரியர் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் பிசிக்கல் மெத்தட்ஸ்ல we use condoms. அதுக்கப்புறமா காண்டம்ஸ் டயாஃப்ரம் அப்படின்னு இருக்கும், அது டயாஃப்ரம் யூஸ் பண்ணுவோம். இது இல்லாம சர்விக்கல், இந்த டயாஃப்ரம், இந்த சர்விக்கல் கேப்ஸ் இது எல்லாமே ஃபீமேலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. காண்டம்ஸ்லயும் மேல் காண்டம்ஸ் அப்புறம் ஃபீமேல் காண்டம்ஸ் இருக்கு. ஓகேவா? ஆல்ரைட். இது இல்லாம இது எதுக்கு? ப்ரிவென்ட் ஸ்பெர்ம் டு என்ட்ரி இன் த ஃபீமேல் ஓவா. ஓகேவா? ஸோ ப்ரிவென்ட்ஸ் என்ட்ரி ஆஃப் ஸ்பெர்ம்ஸ். இது இல்லாம எய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, எய்ட்ஸ் வந்துட்டு ஒரு டிசீஸ். அது என்ன டைப் ஆஃப் டிசீஸ்? செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். ஓகேவா? செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். அது கொனோரியா, சிஃபிலிஸ் இது எல்லாமே செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் தான். அதை தடுக்கிறதுக்காக இந்த மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது இல்லாம கெமிக்கல் மெத்தட்ஸ் என்ன யூஸ் பண்ணோம்னா பில்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? பேபி ஃபார்ம் ஆகாம இருக்கிறதுக்கு பில்ஸ் யூஸ் பண்ணு சொல்லுவாங்கல்ல, ஓரல் பில்ஸ். ஓகேவா? அந்த ஓரல் பில் பேரு சஹேலி. இம்பார்ட்டன்ட் இல்ல, இன்கேஸ் நீங்க கேட்டீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க, சஹேலி அப்படின்னு சொல்லுவாங்க. affects the hormonal preparation, prevents formation of gametes ஃபார்ம் தடுக்கும். ஓகேவா? பட் கேன் காஸ் சைடு எஃபெக்ட்ஸ். எல்லாம் ஓகே தான், ஆனா சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாம இருக்காது. ஓகேவா? கண்டிப்பா சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் இன்ட்ரா யூட்டிரின் கான்ட்ராசெப்டிவ்ஸ் டிவைசஸ். இது எல்லாமே வந்துட்டு யார் பண்ணுவாங்கன்னா டாக்டர்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகேவா? காப்பர் டீன்னு சொல்லிட்டு ஒரு டீ இப்படி இருக்கும், டீ ஷேப்டு ஃபீமேல் வெஜினா உள்ள யூட்டரஸ்ல இது போடுவாங்க. ப்ரிவென்ட்ஸ் இம்ப்ளான்டேஷன் அண்ட் ஆன் த யூட்டிரஸ். இம்ப்ளான்ட் அந்த எம்ப்ரியோ போய் இம்ப்ளான்ட் ஆகுதாங்கன்னு சொன்னல, அந்த இம்ப்ளான்ட் ஆகாம தடுக்கிறது இந்த காப்பர் டீ. ஓகேவா? காசஸ். ஆனா என்னன்னா இதுல மைன்யூட் ப்ராப்ளம் என்னன்னா லைட்டா இரிட்டேஷன் இருக்கும் யூட்டிரஸ்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் சர்ஜிக்கல் மெத்தட். சர்ஜிக்கல் மெத்தட் என்னதுன்னா வாஸ்ட் டிஃபரன்ஸ். மேல் இங்க பாருங்க,
மேலுக்கு வந்துட்டு இந்த வாஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்குல்ல, இங்க இருக்குல்ல வாஸ்ட் டிஃபரன்ஸ், இந்த வாஸ்ட் டிஃபரன்ஸை கட் பண்ணிட்டு வந்து டைப் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அது பேர் வந்து வாசெக்டமி. அது பேர் என்னது? உங்களோட கிளாஸ் 11th 12th கூட இதை பார்ப்போம்டா. ஹியூமன் ரிப்ரொடக்ஷன் ஒரு சாப்டர் இருக்கு. அப்புறம் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் நீங்க ஒரு டாபிக் தான் இருக்கு. அங்க ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்னு சொல்லிட்டு ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ்னு ஒரு டாபிக் இருக்கு. ஓகேவா? அங்க இதை டீட்டெயிலா நம்ம படிப்போம். வாஸ்ட் டிஃபரன்ஸை கட் பண்ணிட்டு இங்க இருக்குல்லம்மா, இந்த டியூப் டெஸ்டிஸ்க்கு போகுது இல்லையா, இங்க கட் பண்ணிட்டு டைப் பண்ணிடுவாங்க ஒரு நாட் மாதிரி, குட் மைன்யூட் நாட் மாதிரி. இது பேரு வாசெக்டமி. ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆகாது. டியூபெக்டமி வாசெக்டமின்னு ரெண்டு இருக்கு. வாஸ்ட் டிஃபரன்ஸை கட் பண்ணிட்டு டைப் பண்றது வாசெக்டமி. டியூபெக்டமினா ஃபெலோப்பியன் டியூப் இருக்குல்ல, கரெக்ட். ஃபெலோப்பியன் டியூபை கட் பண்ணிட்டு அங்க டைப் பண்றது தான் இல்லைன்னா கட் பண்றது, ஏதோ ஒரு மெத்தட். ஓகேவா? அது பேர் வந்துட்டு டியூபெக்டமி. மறக்காதீங்க. ஓகேவா? யூஸ் ஆகும் 12th வரைக்கும் யூஸ் ஆகும் நீங்க இன்கேஸ் சயின்ஸ் எடுக்கிறீங்கன்னா. ஓகேவா? ஸோ வாஸ்ட் டிஃபரன்ஸ் என்னதுன்னா, ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் எதுக்கு தெரியணும்னா, ஸோ ஒருத்தவங்களோட ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் எப்படி இருக்கணும், அது எப்படி மெயின்டைன் பண்ணணும். இப்போ காண்டம்ஸ் அந்த மாதிரி அதோட ஹெல்த், அதோட கான்சியஸ் இல்லைன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது கேட்டேன், இந்த கேஸ் நான் ஒரு கேட்டேன். நார்த் இந்தியாஸ்ல எஜுகேஷன் ரொம்ப கம்மி இல்லை. நார்த் நல்லா வில்லேஜ் பேக்ரவுண்ட்ஸ்ல எஜுகேஷன் கம்மி. ஃபீமேலுக்கு வந்து மென்ஸ்ட்ருவேஷன் சைக்கிள் வந்திருக்கு. ஓகேவா? அப்போதான் அந்த அவங்களோட தங்கச்சிக்கு மென்ஸ்ட்ருவேஷன் சைக்கிள் வந்திருக்கு. அவங்க அண்ணனுக்கு அது தெரியல, அது மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிள் தெரியல. அவங்களுக்கு ப்ளீடிங் ஆனோன்னு பார்த்துட்டு இவங்க வந்துட்டு தெரியாம பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க, வேற யாரோட பிரெக்னென்ட் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, அவனுக்கு என்னன்னு கூட தெரியாம மென்ஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு, அவனுக்கு மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிள் என்னன்னே தெரியல. ஸோ அவனுக்கு வந்து இந்த நாலேஜ் இல்லை. கரெக்டா? நாலேஜ் இல்லை. மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிள்ல போயிட்டு இவளுக்கு பேபி ஃபார்மேட்ஸ் நினைச்சுக்கிட்டு, லூசு பையன் நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டானா, அவன் தங்கச்சியை சாவடிச்சிட்டான். இது கேஸ் நடந்துச்சு நார்த் இந்தியால. ஸோ இதுக்கு எல்லாருக்கும் தெரியணும் இல்லை, இந்த இன்ஃபர்மேஷன் தெரியணும். ஸோ இது ரைட் டு நோ வாட் இன்ஃபர்மேஷன், காண்டம்ஸ் என்னது, இந்த இன்ஃபர்மேஷன் தெரியறதுக்காக தான் இந்த சாப்டர் வந்துட்டு கிளாஸ் 10th ஏன்னா கிளாஸ் 10th வச்சுட்டாங்க. 11th and 12th இன்கேஸ் மேக்ஸ் எடுத்துட்டா இந்த சாப்டர் இருக்காது. ஸோ அது ஒரு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக தான் இந்த சாப்டர். சில ஸ்கூல்ஸ்ல இந்த ரீப்ரொடக்ஷன் சாப்டரே எடுக்கிறது இல்லை. ஐ டோன்ட் நோ வை. இது கண்டிப்பா தெரியணும். ஓகேவா? ஸோ ரீப்ரொடக்ஷன் ஹெல்த் கண்டிப்பா தெரியணும். ரீப்ரொடக்ஷன் ஹெல்த் இன்க்ளூட்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ் சச் அஸ் சேஃப், எப்படி ஒரு சேஃபோட ரீப்ரொடக்ஷன் எப்படி பண்றது, அப்புறம் ஃபர்டிலிட்டி, ஒரு பேபி எப்படி ஃபார்ம் ஆகுது, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணும் இல்லையா? இது இல்லாம செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், செக்ஸ் வழியா ஒரு டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், என்ன டிசீஸ் வருது, அது கால் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். அது இன்ஃபெக்ஷன் டிசீஸ். ஓகேவா? caused by pathogens, bacteria or protozoans or fungi or virus. வைரஸ் வந்துட்டு ஹெச்ஐவி அப்படின்னு சொல்லுவாங்க, தெரியுமா? ஹெச்ஐவினா என்னது? ஹியூமன் இம்யூனோ வைரஸ். ஓகேவா? தட் ஸ்ப்ரெட் த்ரூ அவுட் த செக்ஷுவல் கான்டெக்ட். இது இல்லாமல் அவங்க ஹியூமன் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு கம்மியாயிடும். ஓகேவா? கண்ட்ரோல் ஆயிட்டு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எந்த அளவுக்கு கம்மி ஆயிடும்னா, சடனா என் பக்கத்தில் ஒருத்தங்க கோல்டு இருந்துச்சுன்னா வித்தின் அவன் போன நெக்ஸ்ட் மினிட்ல இன்னைக்கு ஈவினிங் பார்த்தா எனக்கு கோல்டு வந்துடும். ஹியூமன் சிஸ்டம், அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்குல்ல, நாங்கள் பார்த்தோம், அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் ஃபுல்லாக டிக்ரீஸ் ஆகிடும். அந்த பேசோஃபில்ஸ் எல்லாம் பார்த்தா கிரானுலோசைட்ஸ் சீக்கிரம் எல்லாமே டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ பாடினால ஃபைட் பண்ண முடியாது. ஏதோ ஒரு புது வைரஸ் கண்டிப்பாக ஒரு ஹெச்ஐவி இருக்கிற பேஷண்ட் கொரோனால வந்துச்சுன்னா கண்டிப்பாக டெட், மோஸ்ட்டாக சொல்கிறேன். ஏன்னா தே கான்ட் ஃபைட். ஓகேவா? சர்வே ஆகுறது ரொம்ப கம்மி. இட் கேன் ஸோ இட் கியூர்ஸ் ஹாஸ் நாட் பீன் ஃபவுண்ட். இப்போ வரைக்கும் கியூர் பண்ணல, ஆனால் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? ரஷ்யாவில் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்றாங்க. ஸோ என்னன்னு தெரியல. இட் மே காஸ் டெத் அண்ட் இட் மே நாட் ட்ரீட்மெண்ட். ஸோ கரெக்டாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்லா இருந்தால், சில பேர், நிறைய பேர் இப்போ ஹெச்ஐவி இருந்தும் இருக்கிறாங்க, சில ஆக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க ஹெச்ஐவி இருந்தும் they are still living. ஏன்னா கரெக்டாக ஃபுட் எடுத்துக்கிட்டு கரெக்டாக எங்கேயும் இன்ஃபெக்ட் ஆகாமல் இருந்தால் பீப்புள் கேன் லிவ். ஓகேவா? இந்த ஆக்டிவிட்டிலாம் அப்புறமா பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் சொன்னது தான், ஏன்னா டைம் நெக்ஸ்ட் கிளாஸ் ஆகுது இல்லையா, போர்ஷன் முடிக்கணும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பின்னாடி மென்ஷன் பண்ணிக்கிறேங்க பாருங்க. 3 மார்க்ஸ் நீங்கள் சொல்ல 2 மார்க்ஸோட முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னீங்க. இந்த சாப்டர் 5 மார்க்ஸ் இருக்குல்ல, ஸோ 5 மார்க்ஸ் நான் இங்கே போட்டிருக்கேன். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஆல்ரைட், நெக்ஸ்ட் சாப்டர் போயிடலாம்.